समग्रयतु न स्वयमेव गोदाः श्रीरङ्गराजमहिषी मधुरैकटाक्षैः वैदग्ध्यवर्णगुणगुम्भणगौरवैर्यां कण्डूलकर्णकुहराः कवयोदयन्ती। श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் சுவாமியினுடைய விசேஷமான அனுகிரகத்தாலே திருப்பாவையினுடைய பூர்ணானுபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கிரமத்தில் ஓரோ நாளும் ஓரோ பாசுரம் என்னும்படியான கிரமத்திலே அனுபவித்து கொண்டு வருகிறோம். விசேஷி இந்த சாயங்கால வேளையிலே இங்கு சுவாபதேசார்த்தத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட கிரமத்தில் நேற்றைய தினம் கீழ்வானம் வெள்ளன்னு பாசுரத்தினுடைய சுவாபதேசமாக ஆழ்வார் வைபவம் நம்மாழ்வாருடைய வைபவத்தை விபுலமாக பார்த்தோம். அதற்கடுத்தபடியாக தோமணி பாசுரத்துக்கு என்ன இருக்கிறது, இன்றைய நாள்பாட்டாய் அமைந்திருக்கக்கூடிய நோத்துச்சுவர்க்கம் பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் அமைந்திருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். இன்றைய பாசுரத்திலே எழுப்பப்படும்படியான பெண் பிள்ளை ஆர்னு கேட்டால் சித்த சாதன நிஷ்டை. எம்பெருமான் சித்த சாதனம், எம்பெருமான் சித்தோபாயம், மற்ற உபாயங்களெல்லாம் சாத்தியோபாயங்கள். பகவானாகிற உபாயம் இருக்கிறதே, அந்த உபாயம் சித்த சாதனம்னு காட்டப்படுகிறது. அந்த சித்த சாதனமாகிற உபாயத்தை பற்றி இருக்கக்கூடியவள் எப்படி தெரியுது? இவள் சித்த சாதனமாகிற உபாயத்தை பற்றி இருக்கிறாள்னா ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பட்டாலோ பெருந்துயில் பட்டாளோ மந்திரப்பட்டாளோ என்னும்படியான நிலையாக அமைந்திருக்கிறது. அப்போ யார் தன்னை விட மிகவும் பலசாலியான ஒருத்தனை துணை கொண்டிருக்கிறானோ அவன் தான் ஒரு காரியமும் செய்ய வேண்டியதில்லை, எந்த காரியமும் செய்வதற்கு பேச வேண்டியதில்லை, எந்த விஷயத்தையும் ஆரிடத்திலிருந்தும் கேட்டுக்கொள்ள வேண்டியதில்லை, ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. தூங்கின்றிருக்கலாம், நிர்பரர்களாக இருக்கலாம். தேசிகன் காட்டுகிறார், நிர்பயோ நிர்பரோஸ்மின்னு காட்டுகிறார். நான் பயமற்றவனாயிருக்கிறேன், பாரமற்றவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு காட்டக்கூடிய விஷயம். அப்போ நிர்பரர்களாக நிர்பயர்களாக இருக்க வேண்டும் என்னால் எப்படிப்பட்டவர்கள்னா அவனை உபாயமாக பற்றினவர்கள். பிராயேண அகிருதகிருத்தியத்வாத்து மிருத்யோருத்விஜதேச்சயா கிருதகிருத்தியாக பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம். கிருத்தகிருத்தியர்கள்னு சில பேர் செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடித்தவர்களாகி இருக்கக்கூடியவர்கள், அவளுக்கு தான் கிருத்தகிருத்தியர்கள்னு பேர். அப்போ செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடித்தவர்கள்னா ஆறு? நாமெல்லாமல் நினச்சிட்டு இருக்கோம், நான் என்னுடைய கடமைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டேன், இனிமேல் என்னைக்கு போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். லோகத்தில் பல பேரை பார்க்குறோம், என்னுடைய கடமையெல்லாம் நான் முடிச்சுட்டேன், பையனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து கொடுத்து, பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டேன், இன்னும் என்னென்ன பார்க்கணுமோ பண்ணிவிட்டேன், எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா டூர் பண்ணிவிட்டேன், 108 திவிதேசத்தில் 106 திவிதேசமும் சேவிச்சுட்டேன், பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எப்போ அவர் கூட்டின்னு போகிறாரோ அன்றைக்கி போக வேண்டியதுதான் அப்படின்னு சில பேர் சொல்கிறார். அப்போ அவர்கள் தங்களை கிருத்தகிருத்தியர்கள்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கிருத்தகிருத்தியத்துவம் இதில் கிடையாது, இது சரீரத்துக்குண்டானதான கிருத்தகிருத்தியத்துவம். ஆக கிருத்தியங்களை கிருத்தனாக இருக்கிறான். செய்ய வேண்டியதுன்னு என்னென்ன சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதோ அதை செய்து முடித்தவன். அப்போ கர்மயோக நிஷ்டனாயிருக்கக்கூடியவன், ஞானயோக நிஷ்டனாயிருக்கக்கூடியவன், பக்தியோக நிஷ்டனாயிருக்கக்கூடியவன் பகவானை அடைவதற்கு உபாயமாக சாஸ்திரங்களிலே என்னென்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அது மொத்தத்தையும் செய்து முடித்தவன் இருக்கிறானே, அவன் கிருத்தகிருத்தியன். அப்படி கிருத்தகிருத்தியன் என்ன பண்ணுகிறான்னால் பிரதீட்சந்தே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எதை எதிர்பார்க்கிறான்? மிருத்யும், தன்னுடைய கடைசி காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மிருத்யு தேவதையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி எதிர்பார்க்கிறான்? ஐயோ வந்துருவானே, ஐயோ வந்துருவானே, ஐயோ வந்துருவானே, இல்லை வரணுமே வரணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ எம்பெருமானை அடைவதற்குண்டானதான உபாயங்களை அனுஷ்டித்தவர்கள்
தாங்கள் அவர்கள் எப்படி சொல்லப்படுகிறார்கள் என்னால் முமுட்சுக்கள்னு சொல்லப்படுகிறார்கள். மோத்தும் இச்சுகு முமுட்சுகு. எவனொருத்தன் இந்த சம்சார கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட விரும்புகிறானோ அவனெல்லாம் முமுட்சு. முமுட்சுன்னாக்கா எதிலிருந்து விடுபடுறாலும் அவன் முமுட்சு தான். ஆசைப்பட்டாலும் இல்லை, எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுபட வேண்டும். அப்போ எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறானோ அவனை கிருத்தகிருத்தியன்னு சொல்றது. அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் யமனை. மிருத்யும் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா வந்துடுவானேன்னு பயந்து எதிர்பார்க்கலை, வரணுமேனு ஆசைப்பட்டு எதிர்பார்க்கிறார்கள். எது போலன்னா பிரியமிவா அதிதிம், நமக்கு வேண்டிய அதிதி, நமக்கு வேண்டிய ஃப்ரெண்டு, நமக்கு வேண்டிய கெஸ்ட். ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் கொடுத்துட்டார். அவர் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் வாசலையே பார்த்து கொண்டு இருப்போம். அவர் இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்போ வரலன்னா ஏன் இன்னும் வரல, ஃபோன் பண்ணி பாரு, வாசலில் போய் பாரு. என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் போலே மிருத்யுவை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ கிருதகிருத்தியன்னா இந்த உபாயானுஷ்டானம் பண்ணினவன் அர்த்தம், கிருத்தியங்களை செய்தவன் அர்த்தம். ஆனால் நம்மாச்சாரியாள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கல. ஏன்னு கேட்டால் நாம் எத்தனை செய்தாலும் கூட மோட்சமாகிற பலனுக்கு சமானமாக ஆகாது. ஏன்னா அது நிரவதிகமான ஆனந்தம். நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னான்னு பார்க்கணும். பகவான் ரட்சகன், பகவான் நம்மை காப்பாற்றுபவன். இதைத்தான் நம்மாழ்வார் காட்டுறார். காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான். ரட்சணன் தான் அவனுடைய ஸ்வரூபம், அவனுடைய சுபாவம் எல்லாமாக இருக்கிறது. ரட்சணம் தான் அவனுக்கு உணவாக அமைந்திருக்கிறதுன்னு காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான். ஆக பொழிலேழும் காவல் பூண்டா, 7 லோகத்தையும் ரட்சிக்கிறான். அந்த ரட்சித்தல் தான் அவனுக்கு உணவுன்னு காட்டப்படுறது. ரட்சகனுக்கு ரட்சிய வஸ்துவை ரட்சித்தலே உணவு. அப்ப அவன் ரட்சகன்னு சொல்லப்படுகிறது. இது எங்க சொல்லியிருக்கு? பகவான் காப்பாற்றுறவன் எங்க சொல்லியிருக்கு? மும்மூர்த்திகள்ல விஷ்ணுன்னு சொல்றா, விஷ்ணு காக்கும் கடவுள்னு சொல்றா. அந்த விதத்துல எப்படி பரமசிவனார் படைக்கும் கடவுளோ, பரமசிவனார் அழிக்கும் கடவுளோ, பிரம்மா படைக்கும் கடவுளோ, அதே மாதிரியாக விஷ்ணு காக்கும் கடவுள். மும்மூர்த்திகளுக்குள்ள அவர் ஒருத்தர். அந்த மாதிரி காத்தல்ன்றது கிடையாது. சப்தலோகங்களும் அவனாலே பரிபாலிக்கப்படுகின்றன. சப்தலோகங்களும் எம்பெருமானாலே ரட்சிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ரட்சகன் காக்கும் இயல்பினன். இதுக்கு எங்க பிரமாணம் இருக்கு அப்படின்னா, பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம், விஸ்வபதின்னு சொல்லப்படுகிறார். இந்த சகல பிரபஞ்சத்தையும் பாதீதி பதிஹி, எவனொருத்தன் காக்கின்றானோ, விஸ்வம்னா பிரபஞ்சம்னு அர்த்தம். பிரம்மாவனுடைய சிருஷ்டின்றது ஓரளவு தான் அமைந்திருக்கு. இப்போ சிருஷ்டி கிரமம் எப்படின்னு பார்த்தோமேயானால் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கு, ஸ்ரீபாகவதத்தில் இருக்கு, தத்துவத்திரயத்தில் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சிருஷ்டி கிரமத்தை காட்டி கொடுக்கிறார்கள். மொத்தம் என்னமா இருக்குன்னா, பேர் தெரியல, உருவம் தெரியல, ஒன்றும் இல்லாத இருக்கு. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ். அப்போ எதுவுமே கிடையாது. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்னு ஒன்றுமே கிடையாது. அப்போ வெறும் மூல பிரகிருதி. பேர் கூட இவா வச்சுருக்கிறது, இப்போ வச்சுருக்கிறதே ஒழிய அதுக்கு அந்த பேர் கூட கிடையாது, ஒரு உருவம் கூட கிடையாது. அப்படியே பெருசா இருக்கும். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அந்த மூல பிரகிருதி இருக்கு. அதுல மெழுகுல மண் தூள் ஒட்டி கொண்டிருக்கிறார் போலே, மணல் துகள் ஒட்டி கொண்டிருக்கிறார் போலே ஜீவாத்மாக்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் இருக்கு சிருஷ்டிக்கு முன்னால. அதனால இது மலைன்னு தெரியாது, இது ஜலம்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில பகவான் என்ன பண்ணுகிறான்? அவ்யக்தத்திலிருந்து மகான், மகானிலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரம், தன்மாத்திரத்திலிருந்து பஞ்சேந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்களிலிருந்து மத்துமுண்டானதான விஷயங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்களாகிற விஷயங்கள், மனஸ்தத்துவம்,
எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கே உயிரே பிறகிருதி மானாங்கார மனங்களே எல்லாத்தையும் பெருமாள் சிருஷ்டிச்சு கொடுத்துடுறார். கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் தனியா இருக்கு, இது இருக்கு, இது மொத்தத்தையும் பிரம்மா கையில கொடுக்கிறார். பிரம்மா கையில அத்தோட நிறுத்தி விடுறதில்ல, அவனவனுடைய கர்மத்துக்கு என்ன லிஸ்டோ அந்த கர்மா லிஸ்டையும் கொடுத்துடுறார். அதுக்கு மேல எப்படி சிருஷ்டி பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு மேனுவல் எடுத்து கொடுக்கிறார். அதுதான் வேதம். இந்த வேதத்தை கையில வச்சுண்டு இந்த லிஸ்ட் படி இவனுக்கு இந்த ஜன்மம் வரணும், இவனுக்கு இந்த சரீரம் கிடைக்கணும் அப்படின்னு பிரம்மா சிருஷ்டிக்கிறார். இப்ப தெரியுதா சிருஷ்டி கடவுள் பிரம்மான்னா எந்த அளவுல? ஒரு தச்சன் மேஜையை பண்ணுகிறான் அப்படின்னா தச்சன் cannot create the wood, a carpenter cannot create the wood, carpenter can make a table. ஒரு கொத்தனார் மேசன்னா செங்கலை உருவாக்கலாம், ஆனால் செங்கல் வர மண் அவனால் உருவாக்க முடியாது. அப்போ இது மொத்தத்தையும் பெருமாள் தான் உருவாக்கணும். பெருமாள் உருவாக்கி கொடுத்தால்தான். பஞ்சபூத சிருஷ்டி பிரம்மா பண்றதில்லை, இந்திரிய சிருஷ்டி பிரம்மா பண்றதில்லை, மன சிருஷ்டி பிரம்மா பண்றதில்லை, தன்மாத்திர சிருஷ்டி பகவான் பண்றதில்லை, பிரம்மா பண்றதில்லை. இது மொத்தத்தையும் பகவான் தான் பண்றான். ஆகவே சிரஷ்டா அவன் தான். தான் சிருஷ்டித்தவையாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த தத்துவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவன் தானே. கடைசியில லயமடையிறது அவனிடத்துல தான் போய் சேர்றது. எம்பெருமானுக்கு இது முழுவதும் விளையாட்டு. லோகவத்து லீலா கைவல்யம். உலகத்தை சிருஷ்டிப்பதோ ரட்சிப்பதோ சம்ஹாரம் பண்ணுவதோ பகவானுக்கு விளையாட்டு. கம்பராமாயண செய்யுள். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெருக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர். நாட்டை படை என்ற என் முதலா தந்த நெளிர்மா மலர்வந்தி வேட்டை பண்ணி விளையாடும் விமலன். அப்ப அந்த எம்பெருமானை பார்த்தோமே ஆனால் அவன்தான் சர்வசிரஷ்டா. அந்த சிருஷ்டியானது அவனுக்கு மொத்தம் விளையாட்டாக அமைந்திருக்கிறது. லோகவத்து லீலா கைவல்யம். சிருஷ்டிக்கு பிரயோஜனம் கேவல லீலை, வெறும் விளையாட்டுத்தான். அப்ப ரட்சகன் ரட்சகன் சொன்னால் அந்த பகவான் தான் ரட்சகன், காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான். இதத்தான் பாதீதி பதிஹி பதிம் விஸ்வஸ்யான்னு வேதாந்தம் காட்டுகிறது. அவ்வளவு தூரம் போவே வேண்டாம். வேதத்தினுடைய ஆரம்பத்தில் ஓங்காரத்தை சொல்றோம், வேதத்தினுடைய முடிவுல ஓங்காரத்தை சொல்றோம். அப்போ ஓங்கார பிரபவா வேதாகான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆரம்ப முடிவுகளிலே சொல்லப்படும்படியான ஓங்காரம் இருக்கிறதே, அந்த ஓங்காரம் 3 எழுத்துக்களாக இருக்கிறது. அதுல முதல் எழுத்து அகாரம். ஆன்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து. அகாரத்தாலே காரணபூதனான பகவான் ஒரு அர்த்தம் காட்டிட்டார். அடுத்தது ரட்சகனாயிருக்கக்கூடிய பகவான் அவதீதி அகான்னு சொல்லி இருக்கிறது. அதனால அவன் தான் காப்பாற்றுகிறான். இதை தெரிஞ்சுனுட்டா என்ன நான் காப்பாத்திக்கணும், அதுக்காக கர்மயோகம் பண்ணணும், அதுக்காக ஞான யோகம் பண்ணணும், அதுக்காக பக்தி யோகம் பண்ணணும், கிடையவே கிடையாது. காப்பாத்துறதுக்கு அவன் இருக்கச்சே, நான் தான் மொத்தம் உன்னை காப்பாத்துறதுக்கு இருக்கனே, நீ என்னத்துக்காக உன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாய்? நான் உன் காரியத்திலே ஈடுபட்டிருக்கிற போது நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், உனக்கு துரும்பு நறுக்கவும் பிராப்தி இல்லை. துரும்பு நறுக்கிறதுக்கு கூட நம்முடைய வாழ்க்கைக்காக ஒரு துரும்பு நறுக்குதுன்னா விறகு வெட்டுறதுன்னு அர்த்தம். விறகு வெட்டினால்தான் அடுப்பு மூட்ட முடியும், அடுப்பு மூட்டினால்தான் ஒலை கொதிக்கும், ஒலை கொதித்தால்தான் போஜனம் பண்ண முடியும். நீ உன்னுடைய போஜனத்துக்கு நீ ஒரு காரியம் பண்ண வேண்டாம். தெளிவு பண்றதுக்கு, நம்மளுக்கு சாதிப்பதற்கு, நம்மளை ரட்சிப்பதற்குன்னு ஒருத்தர் இருக்கிற போது நாம ஏன் திருமணப்பள்ளி பக்கம் போகணும்? அதுக்குன்னு ஒருத்தர் தான் பொறுப்பேற்றுருக்காரே. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்குன்னு அவன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற போது
எனக்கு என்னை காப்பாற்றிக் கொள்ள பிராப்தி இல்லை ஒரு அர்த்தம். அடுத்தது என்னுடைய நிலையை பாருங்க. அவன் நிலையை பார்த்தாலும் என்னை நான் காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு பிராப்தி இல்லை. சக்தி இருக்கலாம், பிராப்தி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு கர்மயோகம் பண்ணணும்னாலும், ஞான யோகம் பண்ணணும்னாலும், பக்தி யோகம் பண்ணணும்னாலும், சரணாகதி பண்ணணும்னாலும் இதெல்லாம் பண்ணி நான் காப்பாற்றிக்க முடியும். ஆனாலும் காப்பாற்றுறதுக்கு அவன் இருக்கிற போது நான் காப்பாற்றுறதுக்கு பிராப்தி இல்லை, எனக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தம். I don't have right to get myself protected. The protector has to protect me. பகவான் தான் அவன் வேலையை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? அது அவனுடைய வேலை, அதை எடுத்து நான் செய்ய முடியுமோ? ஆகவே அந்த எம்பெருமான் தான் என்ன ரட்சிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய நிலை, நாம யாரு, அது மான்ற எழுத்துல காட்டப்படுறது இல்லை, ஆயான்றதுலேயே காட்டப்படுறது. அவனுக்கே நான் அடிமை. எப்ப அவனுக்கே நான் அடிமையோ அவனுக்கே பரதந்திரப்பட்டு இருக்கிறேன். அவனுக்கே அடிமையாகவும் அவனுக்கே உடைமையாகவும் இருக்கிற போது என் சொரூபத்தை பார்த்தாலும் கூட நான் என்ன ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அவனுடைய சொத்து நான். சொத்து ஒரு நாளும் தன்னைத்தானே தானே காப்பாற்றிக்காது, சுவாமி தான் காப்பாற்ற வேண்டும். அப்ப நான் அவனுடைய சொத்தாச்சே, அவனுடைய சொத்தாக இருக்கக்கூடிய என்னை அவன் தானே காப்பாற்ற வேண்டும். நான் எப்படி என்னை காப்பாற்றிக்கிறது? என்னுடைய சேஷத்துவத்தை அனுசந்தித்தாலும் ரட்சித்துக் கொள்ள பிராப்தி இல்லை, உரிமை கிடையாது. என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு உரிமை இல்லை. சரி, அடுத்தது மூணாவது, அந்த நிலையிலையும் பிராப்தி கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், பகவானை அடைவதற்கு, நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக என்னென்னவெல்லாம் இருக்கு தெரியுமா? அநாதி காலார்ஜித பாபங்கள். கண்ணன் பெருமானை ஒரு கவி திருடன் அப்படின்னார். திருடன்னா என்ன திருடினார்? வண்ணைய திருடினார், பெண்ணை திருடினார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். பெரிய திருட்டு பண்ணிட்டான். நான் எத்தனை நாள் சேர்த்து வச்ச சொத்தை திருடின்னு போயிட்டான் தெரியுமா அப்படின்னா. என்னது அது? ததிச்சோரம், தயிர திருடினான். கிருத்தச்சோரம், நெய்ய திருடினான். ஹையங்கவ சோரம், வெண்ணைய திருடினான். அபிமன்மானச சோரம், இத்தனை திருடனா இருந்து அவன் என்னுடைய மனசையும் திருடிட்டான். இதை எடுத்துட்டு போனா போட்டேன். இதெல்லாம் அநேக ஜன்மார்ஜித பாபச்சோரம். அநேக ஜன்மங்கள் நான் சேர்த்து 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 எவ்வளவு வச்சிருந்தேன் தெரியுமா? அநேக ஜன்மங்கள் சம்பாதித்து வைத்திருந்ததான என்னுடைய பாபங்களை திருடிட்டான். கண்ணனை அடைஞ்சா பாவம் எல்லாம் போயிடுது. அப்ப இத்தனை பாபங்களும் போகணும்னா அவன்தான் போக்க வேண்டுமே ஒழிய நம்மால போக்கிக் கொள்ள முடியாது. நேரம் நம்ம காப்பாத்திக்கணும்னு ஓடிட்டு இருக்கோம். வழியில பெரிய கல் சுவர் ஏற்படுறது. இந்த கல் சுவரை தாண்டவும் முடியாது, கல் சுவரை தள்ளிண்டும் போக முடியாது. பெரிய கல் மதில் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, ஆறாவது ஒரு சக்திமான் வந்து ஒரு ஜேசிபி யந்திரத்தை எடுத்துன்னு வந்து இடிச்சு போட்டான்னா நான் ஓடலாம். இல்லைன்னா அந்த சுவரில் முட்டிக்க வேண்டியதுதான். அந்த சுவர் தான் நாம பண்ணி இருக்கக்கூடிய பாப புண்ணியங்களாகிற கர்மாக்கள். பாபம் மாத்திரம் இல்லை, புண்ணியமும் தான். பாபம் போலே புண்ணியமும் பிராப்தமான அந்த பரமபத பிராப்திக்கு தடை நமாச்சாரியார்கள் காட்டுறார். அதனால்தான் வேதாந்தம் காட்டுகிறது, இங்கிருந்து போகும்படியான முக்தாத்மா பாபங்களை எல்லாம் விட்டு விட்டு செல்லுகிறான் அப்படின்னு சொல்றது. அஸ்வைவரோமாணி விதூய பாபம். குதிரையானது சரீரத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை எப்படி விடுவித்து விடுகிறதோ அதே மாதிரி இந்த முக்தாத்மாவா இருக்கக்கூடியவன் தன்னுடைய பாபங்களை உதிர்த்து விடுகிறான். உடனே ஒருத்தர் எழுதினார், சுவாமி பாபங்களை விட்டுட்டு போயிடுறான். ஆமா, வாஸ்தவம் தான். அப்போ புண்ணியங்களை மூட்டை கட்டி எடுத்துன்னு போறானா? புண்ணியங்களை மூட்டை கட்டியெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது.
எல்லாத்தையும் இங்கே போட்டு போயிடணும். ஒன்னையும் நம்ம கையில் எடுத்துக்கொண்டு போக முடியாது, பரமபதத்துக்கு போச்சே. புண்ணியம் நமக்கு இருந்ததேயானால் அதுவும் கழிக்கப்பட வேண்டும். புண்ணியம் புண்ணியம் பொன் விலங்கு, பாபம் இரும்பு விலங்கு. புண்ணியம்ன்றது பொன் விலங்கு, அது பொன்னாலால போட்ட சங்கிலி, அவ்வளோதான். பாபம் இரும்பால போட்டு கட்டி வச்சிருக்கான். இவ்வளவுதான். காராகிரே கனக ஸ்ருங்கலையா பிபந்தா. புண்ணியம் பண்ணினவன் என்னன்னா, சிறக்கூடத்தில் இந்த சம்சார மண்டலத்திலே கனக ஸ்ருங்கலையா பிபந்தா, பொன் விலங்காலே விலங்கிடப்பட்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு தேசிகன் காட்டுகிறார் வரதராஜ பஞ்சாசத்தில். அப்போ இதை பார்க்கிற போது நம்முடைய பாப புண்ணியங்கள் நம்முடைய மோட்சத்துக்கு தடையாயிருக்கிறது. அதை பார்த்தாலும் கூட என்ன நான் காப்பாற்றிக்க முடியுமா? அந்த சுவரை நான் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கையால் தள்ளுமன்னா தலை உடையும், கை உடையும், கைகால் உடையும், அந்த சுவர் விழாது. அந்த மாதிரி நம்முடைய பாபத்தை நாம் போக்கிக் கொள்ள முடியாது. புண்ணியத்தை, புண்ணிய பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பாப பலன் அனுபவித்தோ பிராயச்சித்தம் பண்ணியோ தீர்க்க வேண்டும். தர்மேண பாபம் அபனுததி. தர்மத்தினாலே பாபமானது போகிறது, கர்மானுஷ்டானத்தாலே பாபக்ஷயம் பிறக்கிறது. இதெல்லாம் சாஸ்திரம் காட்டியிருக்கு. அப்ப விரோதியை பார்த்தாலும் கூட நாம ரட்சித்துக் கொள்ள முடியாது என்னும்படியான ஒரு நிலை அமைந்திருக்கிறது. அப்ப இந்த நிலையை பார்க்கிற போது சர்வாத்மனா நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு நமக்கு பிராப்தி இல்லை. அதை உணர்ந்த பெண்பிள்ளைதான் சித்த சாதன நிஷ்டை. அப்ப எது சாதனம்? நமக்கு நம்ம காப்பாற்றுவன் பகவான்னா எது சாதனம்னா பகவானே சாதனம். மற்ற சாதனங்கள் எல்லாம் சாத்திய சாதனங்கள். சாத்திய சாதனங்கள்னா நம்மாலே முயற்சியாலே செய்யப்பட வேண்டியவை. நம் முயற்சியாலே நம்மாலே செய்யப்படும் சாதனங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது அப்படின்னா, நாம் எவ்வளவு பண்றோமோ அவ்வளவுதான் அது பலன் கொடுக்கும். மோட்சத்தை அடைகிற அளவுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அதுவோ பெரிய இன்பமாக இருக்கிறது. எத்தனை நாள் நாம பக்தி யோகம் பண்ணினாலும் பல விசதிருஷத்துவம் ஸ்ரீவச்சன போட்டத்தில் ரொம்ப விவரமாக காட்டுறாரு. பல விசதிருஷத்துவம், பெறுகிற பலனுக்கு இது சதிருஷம் இல்லை. ஒன்றை கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு எவ்வளவு விலை இருக்கோ அந்த விலையை கொடுத்தாதான் அதை கொடுப்பான். 15,000 கொடுத்தால் தான் எனக்கு 1 கிராம் கோல்டு வரும் அப்படின்னு சொன்னா, இல்லை நான் 5 ரூபா கொடுத்தேன் கோல்டு வந்துடுத்து, எப்படி வரும்? அது கோல்டா இருக்குமா முதல்ல? அப்ப நாம மோட்ச பலனை எய்துவதற்கு பண்ணும்படியான கர்மஜான பக்தி யோகங்களாகிற நம்முடைய முயற்சி எதுவுமே அதற்கு விலையாக ஆகாது. பலவிசதிருஷத்துவம் நம்ம ஸ்வரூபத்துக்கும் சேராது, அவனுடைய ரட்சகத்துவத்துக்கும் சேராது, பாபத்தையும் நம்மால போக்கிக் கொள்ள முடியாது. அதுக்கு மேல பலத்துக்கும் சதிருஷமா இல்லை. எத்தனை காரணங்களை காட்டுறார் ஸ்ரீவச்சன போட்டது. வரிசையா காரணங்களை காட்டிக் கொண்டு வருகிறார் அற்புதமாக. அப்ப பார்க்கிற போது நம்முடைய முயற்சியாலே அவனை பெறுவது என்பது ஒன்று கிடையவே கிடையாது. அப்ப நம்முடைய முயற்சியாலே நாம பெறுகிறோம் என்னால் பகவான் இது இருக்கு. சாதாரணமா லோகத்துல பார்க்கலாம், ஒரு நிறுவனத்தினுடைய வசந்த அதிகாரி இருக்கிறார், சேர்மன் வச்சுக்கோங்க. அவரிடத்துல போய், சுவாமி எனக்கு உங்க நிறுவனத்தில் ஒரு உத்தியோகம் வேணும்னு ஒருத்தர் கேட்கிறார். அவர் கொடுக்கணும்னு நினைச்சாரே ஆனால் இவருக்காக ஒரு வேக்கன்சி கிரியேட் பண்ணியே கொடுக்கலாம். என்ன, அவர் தான் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், அப்படி கொடுத்து விடலாம். இவர் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? அட்வர்டைஸ்மெண்ட் வரும் Naukri.comல, நீ அப்போ அதுவும் பிரகாரம் நீ அப்ளிகேஷன் இது பண்ண, நீ மெயிலில் அனுப்பு. அப்போ எங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உன்னை கூப்பிட்டு இன்டர்வியூக்கு கூப்பிடும். அப்படி இன்டர்வியூக்கு கூப்பிட்டு ஒரு பாடு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு, அதில் நீ நன்னா பாஸ் பண்ணேன்னா உனக்கு வேலை. அப்போ இவர் என்னத்துக்கு? அதுவே கொடுத்துட்டு போயிடுது. இதை சொல்கிறதுக்கு இந்த சேர்மன் என்னத்துக்கு? அப்போது
இந்த சேர்மன் என்ன பார்க்கிறாருன்னால் he wants to avoid this candidate. அவ்வளவுதான விஷயம். இவனை விட்டுணும், இவனை தள்ளிடணுன்ற எண்ணம். அதனால சொல்ற வார்த்தை. அதே மாதிரி பகவான் சாஸ்திரங்கள்ல கர்மயோகம் பாரு, ஞான யோகம் பாரு, பக்தி யோகம் பாரு, கண்ணன் எவ்வளவு அடிச்சுக்கிறார் கீதையில. கர்மயோகத்தை பத்தி சொல்றார். முதல்ல ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவா ஸ்திததீர்க்கிம் பிரபாஷேதா. ஞானயோகி எப்படி இருப்பான் அதெல்லாம் வர்ணிச்சு காட்டுறான் கண்ணன். கர்மயோகம்னா என்னன்னு சொல்றார், கைவல்யம்னா என்னன்னு சொல்றார், பக்தி யோகம்னா என்னன்னு சொல்றார். இவ்வளவு சொல்றாரே, இது மொத்தம் இவனுடைய மனதை சோதிக்கைக்காக, அர்ஜுனனுடைய மனசை சோதனை பண்றதுக்காக. உண்மையிலேயே இவன் நம்முடைய எஃபர்ட்டால தான் பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறானா, கண்ணனால பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறானான்னு பார்க்கறதுக்காகத்தான் இத்தனையும் சொல்றான். கடைசி வரைக்கும் இந்த டெஸ்ட் இருக்கு. கடைசியில் சரணாகதியும் சொல்லிட்டு கண்ணன் பெருமான் சொல்ற வார்த்தை யதேச்சசி ததா குரு. உனக்கு எப்படி இச்சையோ அந்த மாதிரி பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்ற வார்த்தை. அப்ப கடைசி வரைக்கும் அவனுடைய மனசை சோதித்து அப்பவும் அவன் கண்களில் ஜலம் தழும்புறது, அழறான் குலுங்கி குலுங்கி. அப்பதான் சொல்றார் எல்லா தர்மத்தையும் விட்டு என்னையே பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த சாத்திய உபாயங்கள் எல்லாம் உபாயங்களே கிடையாது. அதனால மற்ற உபாயங்களை பகவான் காட்டுறான்னு சொன்னால் நம்மை அந்த பகவான் தன்னை விட்டு விலக்குகிறான். ஆழ்வார் அழகா காட்டியிருக்கார் பெரிய திருவந்தாதி. அற்புதமான விஷயமாக இருக்கிறது. நெறிகாட்டி நீக்குதியோ, எம்பெருமானே பல மார்க்கங்களை நீ காட்டுறிய, உன்னை விட்டு விலக்கறியா, நீ எங்களை அவாய்ட் பண்றியா, அதுக்கு தான் இத்தனை மார்க்கம் காட்டி கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்கிறார். ஒரு ஆச்சரியமான விஷயம் மகாபாரதத்தில். இந்த நளன் இருக்கான என்ன பண்ணா, அவனுடைய பத்னி தமயந்தி காட்டில் இருக்கா, ரெண்டு பேரும் மொத்தம் எடுத்து பாவம் காட்டில் சுத்தின்னு இருக்கா. அப்போ அவ என்ன பண்ணா, ஒரு நல்ல ஹம்சபட்சியை பார்த்தா, அழகா இருந்து அதை வச்சுட்டு விளையாடணும்னு தோணித்து. அதை எனக்கு பிடிச்சு கொடுக்குறியான்னு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு இவன் உடுத்து கொண்டிருந்த ஒத்த வஸ்திரத்தை தூக்கி அது மேலே போட்டான். அது அதையும் எடுத்துட்டு பறந்து போயிடுச்சு. இவனுக்கு வஸ்திரமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தமயந்தியினுடைய புடவையில பாதியை தன் உடம்புல சுற்றிட்டு ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த குழந்தைகள் மாதிரி ஒரு சுற்றிட்டு இருந்தான். அப்போ அன்னைக்கு ராத்திரி அவன் பிரிஞ்சு போக போகிறான். சாயங்காலம் வா, இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கைகோத்து கொண்டு சுற்றுகிறார். சுத்தச்சே தமயந்தி, இந்த வழிதான் மகத தேசத்துக்கு போகிற வழி, இந்த வழிதான் நிஷத தேசத்துக்கு போகிற வழி, இந்த வழிதான் காந்தார தேசத்துக்கு போகிற வழி, இதுதான் இந்த தேசத்துக்கு போகிற வழின்னு வழியெல்லாம் காட்டின்னு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணான்னா, கண்ணில் ஒரு கத்தி தென்பட்டது. தனக்குண்டானதான வஸ்திரபாகத்தை அதிலிருந்து வெட்டி எடுத்துன்னு கிளம்பி போயிட்டான். இத்தனை வழி காட்டினான்னா பிரிய போறான்னு அர்த்தம். பகவான் அதே மாதிரி பலவிதமான வழிகளை நமக்கு காட்டி கொடுக்கிறான்னா நம்மை விலக்குகிறான்னு அர்த்தம். நெறிகாட்டி நீக்குதியோ, காரணம் என்னவென்றால் இதெல்லாம் சாத்தியோபாயங்கள். இந்த உபாயங்களை பண்ணி முடித்து மோட்சம் போறதுன்னா இன்னும் எத்தனை கோடி ஜென்மம் ஆகுமோ தெரியலை. அப்படி அல்லாமல் சாத்தியோபாயமாக அல்லாமல் சித்த புண்ணியம். அதனால்தான் இந்த பாசுரத்தில் புண்ணியனால் பண்டொரு நாள்னு வருது. இன்றைய நாள் பாட்டான நோத்துச்சுவர்க்கம் பாசுரத்திலே புண்ணியனால் பண்டொரு நாள், புண்ணியன் புமாம் நயதீதி புண்ணியம். நம்மை எது பகவானுடன் கொண்டு சேர்க்கிறதோ அதான் புண்ணியம். நாம பண்ற இந்த மற்ற புண்ணியங்கள்லாம் புண்ணியம். 4 பேருக்கு சாப்பாடு போட்டா புண்ணியம், இதை பண்ணா புண்ணியம், மரம் வச்சா புண்ணியம், அதெல்லாம் புண்ணியம் தான். அந்த புண்ணியங்கள்லாம் மோட்சம் கொடுக்காது. அதுக்காக அதை பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அதை எப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் தனியா காட்டியிருக்க வழி. அப்ப சித்தோபாயமாய் பகவான் இருக்கிறான்னா சாட்சாத் புண்ணியம் அவன்தான். அழகான வார்த்தை இருக்கிறது. தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே, எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பத்து என்கையாலே சாட்சாத் தர்மம் தான் என்கிறது. 4வது அத்தியாயத்தில் கண்ணன் சொல்லியிருக்கார்,
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் பிறக்கிறேன். இது 4வது அத்தியாயத்தில் கண்ணன் சொல்லி இருக்கிற வார்த்தை. 18வது அத்தியாயத்தில் எல்லா தர்மத்தையும் விட்டுடு. உடனே ஒருத்தர் கேட்டார், கண்ணனுக்கு 4வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார்னு 18வது அத்தியாயத்தில் மறந்து போச்சு. மறந்து போயிட்டார் கண்ணன், அவருக்கு தெரியல. ஏன்னா 4வது அத்தியாயத்தில் தர்மத்தை காக்கிறேன், தர்மத்தை நிலைநிறுத்துறேன்னு சொன்னவர் 18வது அத்தியாயத்தில் எல்லா தர்மத்தையும் விட்டுடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது ஒன்றும் புரியலையே. அப்ப தர்ம ரட்சகனா தர்ம பட்சகனா? தர்மத்தை சாப்பிட்டுட்டு போறதுக்கு வந்தானா நிலைநிறுத்துறதுக்கு வந்தானா அப்படின்னு கேள்வி கேட்டார். கண்ணனுக்கு கீதை ஒரு நாள் மறக்காது. அர்ஜுனனுக்கு கீதை மறந்து கொடுத்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் கண்ணன் இடத்துல அர்ஜுனன் கேட்குறான், இன்னும் யுத்த ரங்கத்தில் கலகலகலன்னு எத்தையோ சொல்லிட்டு இருந்தியே, நீன்னு சொன்ன, நானும் கேட்டேன், நீ என்ன சொன்னேன்னு புரியல, சொல்றியா அப்படின்னா. கண்ணன் தலையில தன்மே சுமஹத பிரியம். ஐயோ எனக்கு அது ரொம்ப அப்பிரியமா போச்சு, எனக்கு பிடிக்காத போச்சு, எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நோ நம ஸ்ரத்ததானோசி. பிள்ளாய் நீ ஸ்ரத்தை இல்லாம கேட்டிருக்கியே, மூலையில் இருந்த உன்னை முத்தத்தில் உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சனே, நீ இப்படி பிரியம் இல்லாமல் கேட்டிருக்கியே, ஸ்ரத்தை இல்லாமல் கேட்டிருக்கியேன்னு கண்ணன் பெருமானுக்கு அது ரொம்ப துக்கம் அதிகம். அர்ஜுனனுக்கு கீதை மறந்தது. இந்த பௌராணிகெல்லாம் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார். இந்த ஜெயத்ரதன் என்ன பண்ணான், அபிமன்யுவனுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தான். கண்ணன் எங்கேயோ இருந்துட்டு இருந்தார், அர்ஜுனன் ஆரோடையோ யுத்தம் பண்ணிட்டு இருந்தான், கண்ணன் தேரோட்டின்னு இருந்தார். அப்போ அர்ஜுனன் இடத்துல ஆரோகத்தர் வந்து சொன்னார், அபிமன்யுவை கொண்டுட்டா அப்படின்னு. உடனே அர்ஜுனன் ஓன்னு அழ ஆரம்பித்தான். கண்ணனுக்கும் அழுக தாங்கலை, பாவம். அவரும் அழ ஆரம்பித்தார். அர்ஜுனனுடைய அழுக 1 ஹவரில் நின்று போச்சு, 1 மணி காலத்தில். கண்ணன் அதுக்கு பிற்பாடும் கேவி 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 அழுதுன்னு இருக்கார். உடனே இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணான், கண்ணனுடைய இந்த முகவாக்கட்டையை பிடிச்சிட்டு, அழாத கண்ணா அழாத கண்ணா, அபிமன்யு போயிட்டான்றதுக்காக உனக்கு இவ்வளவு துக்கமா, என் பேரில் அவ்வளவு ஆசையா அவனுக்கு அப்படின்னா. அப்பா உன் பையன் போனதுக்காக நான் துக்கப்படலை, உனக்கு போய் கீதையை சொல்லி தொலைச்சனேன்றதுக்காக துக்கப்படுறேன். அர்ஜுனனுக்கு கீதை மறக்கலாம், கண்ணனுக்கு கீதை மறக்காது. அப்ப எல்லா தர்மத்தையும் விடுன்னு மாத்திரம் சொல்லல கண்ணன், சாட்சாத் தர்மம் தான். அதனால என்ன பத்து, எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு என்னை பற்று என்கையாலே சாட்சாத் தர்மம் தான் என்கிறது. சாட்சாதான தர்மம் அவன் தான். ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாஹா தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். வேதத்தை அறிந்தவர்கள்லாம் இதுதான் சொல்றார், வேதாந்தங்களை அறிந்தவர்கள்லாம் இதுதான் சொல்றார். தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணன்தான் சனாதன தர்மமாக அமைந்திருக்கிறான், அவன் ஒருத்தன் தான் தர்மம். இதைத்தான் மாரீச்சன் சொல்றான். மாரீச்சன் சொல்ற வார்த்தையும் அதான், வேதாந்திகள் சொல்ற வார்த்தையும் அதுதான், வேத பூர்வபாக வித்துக்கள் சொல்ற வார்த்தையும் அதுதான். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமபிரான் இருக்கிறானே சாட்சாத் தர்மஸ்வரூபம். தர்மம் வேறு, ராமன் வேறு. அப்ப அந்த பகவானை உபாயமாக பத்தினவர்கள் தான் சித்த சாதன நிட்டர்கள். சித்தோபாயம்னு பேர். பகவானாகிற உபாயத்தை நாம பண்ணணுமான்னா கிடையாது, சித்தமா இருக்கு. சாதாரணமாக பெருமாள் எத்தனை மணிக்கு புறப்படுறார், புறப்பாட்டுக்கு சித்தமா இருக்காருன்னுவா. அதாவது பெருமாளுக்கு சாத்துப்படியெல்லாம் சாத்தி, மாலையெல்லாம் சாத்தி, தண்டுகள் எல்லாம் சாத்தப்பட்டு, ஸ்ரீபாதந்தாங்கிகள் வருவாளா வருவாளான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார் மணிக்காரர். பெருமாள் எத்தனை மணிக்கு புறப்பாடுன்னு மணியாரர் இடத்துல கேட்டோமையானால் அவர் சொல்ற வார்த்தை சித்தமா இருக்கார், உடனே வர வேண்டியதுதான். எழுந்தருளை பண்ணுவதற்கு ஸ்ரீபாதந்தாங்கிகள் வந்தால் உடனே வர வேண்டியதுதான், தயாரா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப மற்ற உபாயங்கள் எல்லாம் நாம பண்ண வேண்டிய உபாயங்கள். பகவான்ற உபாயம் இருக்கிறதே, அந்த உபாயம் ரெடிமேட் உபாயம். அப்படி இருக்கக்கூடிய உபாயம் அதுதான் சித்தோபாயம். அப்ப பகவான்ற உபாயம் உருவாக வேண்டும் என்னால் நம்ம எதிர்பார்க்கிறது. பகவான்ற உபாயம் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நம்மை எதிர்பார்ப்பது கிடையாது, தானே பலன் கொடுக்கிறார்.
பகவான்ற உபாயம் உருவாக வேண்டும் என்னால் நம்ம எதிர்பார்ப்பதில்லை. அதே கர்மயோகம் பண்ணணும்னா ஹோமம் நடக்கிறது, சுதர்சன ஹோமம் நடக்கிறது, எல்லாரும் போகிறோம். ஹோமம் நடக்கிறதுனா முதல்ல அவர் சங்கல்பம் பண்ணி சுவாகாரம் ஆரம்பிச்சதும் ஹோமம் ஆரம்பிச்சாச்சு. சரி, ஹோமத்துக்கு கடைசியில் பூர்ணமிதம் பூர்ணமத பூர்ணம்னெல்லாம் சொல்லி பூர்ணாகுதி பண்ணுறார். பூர்ணாகுதி பண்ணி முடிச்ச பிற்பாடு ஹோமம் இருக்கான்னா இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ ஹோமமானது, அந்த யாகமானது உருவாக வேண்டும் என்றால் பண்றவனை எதிர்பார்க்கிறது. அப்ப யாகம் பண்ணினால் பலன் எப்படி கிடைக்கிறது? யாகம் பண்ற வரைக்கும் பலன் வரதில்லை. யாகம் பண்ணி முடிச்சா அந்த யாகம் ஓடி போயிடுறது, அந்த யாகம் இல்லாமல் போய்விடுது. So it takes birth once we start doing it, and that yagam dies once we complete it. அந்த மாதிரி ஒரு நிலை வருது. அப்ப எப்படி பலன் கிடைக்கிறது? மீமாம்சகால்னு சில பேர் இருக்கா, அவெல்லாம் கர்மபாக நிட்டர்கள். ஜைமினி என்றவர் சொன்னதாக அமைந்திருக்கக்கூடியது மீமாம்சா சாஸ்திரம். அதில் அவ என்ன சொல்றான்னா, இஃப் யூ ஃபார்முலேட் அ சிஸ்டம், the system will automatically fetch the result. அந்த சிஸ்டம் உனக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு போயிடும். இதுக்கு ஒரு வியக்தியே தேவையில்லை, பெருமாள்ன்றவரே வேண்டாம், தெய்வம்ன்றதே வேண்டாம். சில பேர் தெய்வத்தையே ஒப்புக்கலை, சில பேர் தெய்வத்தை ஒப்புண்டான். தெய்வத்தை ஒப்புக்கொள்ளாத மீமாம்சகன் நிரீஸ்வர மீமாம்சகன் பேர். தெய்வத்தை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய மீமாம்சகன் சேஸ்வர மீமாம்சகன் பேர். இந்த சேஸ்வர மீமாம்சகனுக்கும் கருத்து தெய்வம் இருக்கு, இருந்துட்டு போட்டோமே, அதனால ஒன்றும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று இருக்கு, தெய்வம்னு இருக்கு அப்படின்னு. ஆனால் பாலிலே கொஞ்சம் மோர விட்டோமே ஆனால் அது தயிராவதற்கு ஒரு சேத்தனன் வேண்டும், இல்லைன்னா அது தயிராகாது. அதுதான் சாஸ்திரம் காட்டுகிறது, வேதாந்த சாஸ்திரம் காட்டுகிறது. ஆனால் இந்த மீமாம்சகால் என்ன சொல்றான்னா, நாம் பண்ற யாகத்தினால எனக்கு பலன் கிடைக்கிறது, நீ பண்ற யாகம்தான் பூர்ணாகுதியானது முடிஞ்சு போயிடுறதே, அது உட்காந்து எப்படி பலன் கிடைக்கும்? தட் யாகம் டைஸ் இம்மிடியட்லி, தி பூர்ணாகுதி இஸ் ஓவர். சாதாரண பூர்ணாகுதி ஆன பிற்பாடு அந்த ஹோமகுண்டத்தில் எதை சேர்த்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாள் ரித்விக்குகள்லாம். பஸ்மாஹுதி தெரிவித்திருக்கிறார்கள். சர்வேஹுதம் பஸ்மினி ஆம்னாயாபியசனான்யருதிதம் வேதவிரதான்யன்பகம் மேதச்சேத பலானி பூர்த்த விதயா சர்வேஹுதம் பஸ்மினி பஸ்மனி. பஸ்மத்தில் ஆகுதி பண்ணால் எப்படி இருக்கும்? அப்ப அந்த யாகம்தான் இல்லையே, உனக்கு எப்படி பலன் கிடைக்கிறது அப்படின்னா இதுக்கு புதுசா ஒரு கற்பனை பண்றாவ. அந்த கற்பனையில என்ன சொல்றான்னா, முன்னால இல்லாத ஒண்ணு அப்ப வருது, அது பேர் கர்மாபூர்வம்னு பேரு. அந்த கர்மாபூர்வம் பலனை கொடுக்கிறது அப்படின்னு அவ சொல்ற. அப்ப சாத்தியோபாயங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு ஞானமும் கிடையாது, சக்தியும் கிடையாது. அப்ப ஞானமும் சக்தியும் இருக்கிற ஒருத்தன் தான் பலன் கொடுக்க வேண்டும். கர்மாபூர்வம்னா முன்னால இல்லாத ஒன்று புதுசா வருமா? இல்லையே. நாம பண்ற யாகத்தினாலே, கர்மயோகத்தினாலே, ஞான யோகத்தினாலே, பக்தி யோகத்தினாலே சந்தோஷப்பட்ட பகவான் பலனை கொடுக்க வேண்டும். 30 நாள் வேலை செஞ்சேன், சம்பளம் வருது, கிரெடிட் ஆயிடுத்து. வாஸ்தவம் தான், அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுது. என் வேலை எனக்கு சம்பளம் கொடுக்குமா? நான் பண்ற உத்தியோகம் சம்பளம் கொடுக்குமா? என்னுடைய உத்தியோகத்தால் சந்தோஷப்பட்ட பெனிஃபிட் அடைந்தவனா இருக்கக்கூடிய முதலாளி, அந்த எஜமானன், அவன் தான் சம்பளம் கொடுக்கணும். அவன் தான் பணத்தை பேங்க்ல என் அக்கௌண்ட்ல போடணும். தானா வந்துருமன்னா அது ஒரு நாளும் வராது. அந்த மாதிரி அமைந்திருக்கிற போது கர்மாபூர்வம் பலன் தருகிறதுன்னு சொல்ல முடியாது, பகவான் தான் பலன் தரணும். அப்ப பிராப்தியே கிடையாது. பகவானுடைய நிலையை பார்த்தாலும், என்னுடைய நிலையை பார்த்தாலும், தடையை பார்த்தாலும், பலன் கொடுக்கும்படியான அந்த தத்துவத்தை பார்த்தாலும் கூட நாம எந்த முயற்சி செய்வதற்கும் பிராப்தி கிடையாது என்று பகவானே எல்லாம் எவன் பத்துகிறானோ அவன் சித்தோபாய நிஷ்டன். அதைத்தான் நோற்று சுவர்க்கம் போகின்ற. நோன்பு நோற்று முடித்து விட்டு இருக்கிறாள். நோன்பு நோற்றாள்னா இவ என்ன நோன்பு நோத்தா? இன்னும் நோன்பே ஆரம்பிக்கலையே.
இனிமேல் தானே நோன்புக்கு ஒரு திருமாளிகை வாசலாக வந்து தட்டி கொண்டிருக்கிறார்கள். நோன்பையே ஆரம்பிக்கவில்லையே. அப்படி இருக்கிற போது நோன்பு நோற்று சுவர்க்கம் போகின்ற வம்மனாய். இந்த சுவர்க்கம் போகின்ற வம்மனாய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருக்கிற புகுகின்றனா பிரசன்ட் டென்ஸ். புகுந்த வம்மனாய்னா புகப்போகும் வம்மனாய்னோ இல்லை, புகுகின்ற வம்மனாய். கிரு கின்று ஆனின்று தமிழில் சொல்றது உண்டு. அப்ப இந்த அர்த்தத்தை பார்க்கிற பொழுது இவள் ஏற்கனவே நோன்பு நோற்று விட்டாள். இவள் நோற்ற நோன்பாவது என்ன அப்படின்னா, விது கிருஷ்ணம் பிராமணாஸ்தத்வதோ ஏ தேஷாம் ராஜன் சர்வயஜ்ஞாஹ சமாப்தாஹ. பிராமணாஹ விதுஹு கிருஷ்ணம். ஏ பிராமணாஹ கிருஷ்ணம் தத்வதா விதுஹு. கண்ணன் பெருமானை உண்மையிலேயே எந்த அந்தணர்கள் அறிகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லா யாகங்களும் முடிந்து விட்டன. அவளை தான் கிருதகிருத்தியான்னு சொல்லணும். வானமாமலை திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் அவள் ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஆச்சரியமான வர்ணனம். என்ன வர்ணனம்னா, செய்த வேள்வியர், வேள்வி செய்தவர்கள், யாகம் பண்ணினவர்கள்னு சொல்றார். அவ என்ன யாகம் பண்ணினா? அந்த ஊரில் இருக்கிறவா யாகம் பண்ணலையேன்னா, வானமாமலையில் ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டின கல்யாண குணம். திருவரங்கத்தெம்பெருமான் சௌஹார்தம் காட்டினான், திருவேங்கடத்தெம்பெருமான் வாத்சல்யம் காட்டினான், திருக்குறுங்குடி எம்பெருமான் தான் காட்டினது ருச்சி ஜனக விபவ லாவண்யம். அதே மாதிரி திருக்குடந்தை எம்பெருமான் காட்டி கொடுத்தது மாதுரியம், திருக்குறுகூர் எம்பெருமான் காட்டி கொடுத்தது பரேசத்துவம். அதே மாதிரி வானமாமல பெருமாள் காட்டி கொடுத்ததாய் அமைந்திருக்கக்கூடியது ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் என்று ஔதாரியம் காட்டி கொடுத்தார். எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ பேருக்கு காட்டி கொடுக்கிறான். ஆனால் எனக்கு என்ன காட்டி கொடுத்தார் தெரியுமா? ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். பாதமே சரணாக்கும் ஔதாரியம் வானமாமலையிலே கொழுந்து விடும். பாதத்தையே சரணமாக காட்டி கொடுத்திருக்கக்கூடிய நிலை இது ஆறாருக்கு காட்டி கொடுத்தான்? எல்லாருக்கும் காட்டி கொடுக்கலையே. அர்ஜுனனுக்கு காட்டி கொடுத்தான், அதே மாதிரி எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கிற போது அந்த ஔதாரியம் எவ்வளவு பெரிய ஔதாரியம், இது எவ்வளவு பெரிய வள்ளல் தன்மை இது அப்படின்னு கொண்டாடுறார். அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள், ஸ்ரீவரமங்கல நகரத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவ அத்தனை பேரும் அந்த தெய்வநாயக பெருமானையே உபாயமாக கொண்டவர்கள். அப்ப பகவானை உபாயமாக கொண்டு விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு எல்லாம் முடியறது. அப்போ சித்தோபாயமான பகவானை பற்றி விட்டால், அதான் ஆரம்பத்தில் தெரிவித்ததான ஸ்லோகம், கிருதகிருத்தியாக. என் நினைவு பிறந்த போதே கிருதகிருத்தியன் மூச்சுப்படின்னு காட்டுறாரே. அவனே ரட்சகன் என்கிற நினைவு பிறந்தால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாகிவிட்டது. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், எதையுமே பண்ண வேண்டாம். ஆனால் அவன் ரட்சகன் என்கிற நினைவு, பரிபூர்ண விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த நினைவு வந்து விட்டதே ஆனால் நாம் எல்லாவற்றையும் பண்ணினோமாகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஆகவே சித்த சாதன நிஷ்டையாக இருக்கிறாள், நோற்று சுவர்க்கம் பூகின்ற வம்மனாய் என்று இந்த பாசுரத்தில் காட்டக்கூடிய அற்புதமான அர்த்தம். ஏன்னா பாசுரார்த்தம் சொல்லணும், அதுக்காகத்தான் முதல்ல நீ பாசுரத்தை எடுத்துன்னு சொல். மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தீரான்னு இந்த பெண்பிள்ளையை எழுப்புறார். அப்போ இந்த பெண்பிள்ளையினுடைய பண்பு சித்த சாதன நிஷ்டை, நோற்று சுவர்க்கம் பூகின்ற வம்மனாய் அருங்கலமே. ரெண்டு வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. ஆச்சரியமான இந்த இடத்துல சுவாபதேசார்த்தத்தை காஞ்சிபுரம் சுவாமி காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆக இதில் சொல்லும்படியான விஷயமாக இருக்கிறது. அம்மனாய் சுவாமினியாக அமைந்திருக்கக்கூடியவளே. ஆச்சாரி என்றவர் எப்படி இருப்பார்? ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாரும் சித்த சாதன நிஷ்டர்கள். ஏற்கனவே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். ஜப ஹோமாதிகளாலே காரியம் கொள்ளுவது கிடையாது. திருமந்திர ஜபம் பண்ணால் நமக்கு காரியம் நடக்கும், ஹோமம் பண்ணால் நம்ம காரியம் நடக்கும். ஆனால் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஆறாவது திருமந்திர ஹோமம் பண்ணுறேன், திருமந்திர ஜபம் பண்ணுறேன், மோட்சம் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டவா உண்டானா கிடையவே கிடையாது.
லோகக்ஷேமார்த்தமாக பண்றதுன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவர்கள் பகவானை அடைவதற்கு உபாயமாக இதை பண்ண மாட்டார்கள். ஏன் பண்ண மாட்டேன்றா? அந்த மந்திரம் தான் கொடுக்குமே. அப்படின்னா ஈஸ்வரனே உபாயோபேயம் என்னிருக்கையாலே, இவாளுக்கு பகவான் தான் உபாயம். எதுவா இருந்தாலும் பகவான் எடுத்து, பகவான் தான் எனக்கு யாகமே, பகவான் தான் எனக்கு அத்தனையும், பகவானை தவிர்த்து இன்னொரு உபாயம் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களானபடியாலே அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் நோற்று சுவர்க்கம் பூகின்ற வம்மனாய், நோன்பு நோற்று முடித்து விட்டவர்கள். நம்முடைய நோன்பு ஒரு க்ஷணம்தான். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு நோன்பெல்லாம் ரொம்ப அதிகமாகவே கிடையாது. ஒரே ஒரு க்ஷணம்தான் இவர்கள் பண்ணும்படியான விரதம். அந்த ஒரு க்ஷணம் என்னன்னா, ஆச்சாரியன் திருமுன்பு உட்கார்ந்து கொண்டு ஆச்சாரியன் திருமந்திரத்தை சொல்லுவார், நாம திரும்பி சொல்றோம். ஆச்சாரியன் துவயமந்திரத்தை சொல்றார், நாம திரும்பி சொல்றோம். ஆச்சாரியன் சரமஸ்லோகம் சொல்றார், நாம திரும்பி சொல்றோம். முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதுக்கு முன்னால சில தகுதிகள் வேணும் என்பதற்காகத்தான் தாப புண்ட்ரஸ்ததா நாம மந்திரோ யாகச்ச பஞ்சமஹா, இந்த பஞ்சசம்ஸ்காரம் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு நாள் உபன்யாசத்தில் பஞ்சசம்ஸ்காரம்னா என்னன்னு ஒரு நாள் சொல்றேன்னு, இன்னைக்கு பஞ்சசம்ஸ்காரம் வரவே அதையும் சொல்றேன். பஞ்சசம்ஸ்காரம்ன்றது என்னது அப்படின்னா, ஆச்சாரியன் நம்மை அங்கீகரித்து ராமானுஜரோடு சம்பந்தம் பெற்றவனாக நீ ஆகிவிட்டா என்ற ஒரு அங்கீகாரம். இட் இஸ் அ சர்டிஃபிகேஷன் பை அவர் ஆச்சாரிய சுவாமி தட் ஐ பிலாங் டு ராமானுஜா. நான் ராமானுஜரை சேர்ந்தவன். ராமானுஜியோசி, பிள்ளாய் நீ ராமானுஜரை சேர்ந்தவனாக ஆகிவிட்டாய். எப்படி ஆக முடியும்? ராமானுஜ சம்பந்தத்தாலே மோட்சம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராமானுஜ சம்பந்தத்தை நாம் எப்படி ஏற்படுத்தி கொள்ள முடியும்? ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்னால், நான் திருநாராயணபுரத்தில் ஒவ்வொரு திருவாதிரைக்கும் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வரேன். நான் ஸ்ரீபெரும்புதூருக்கே போகிறேன். இங்கேருந்து சென்னை வரைக்கும் போகணுன்னாலும் பரவாயில்ல, நான் ஸ்ரீபெரும்புதூருக்கே போகிறேன். இல்லை எங்காத்தில் ராமானுஜர் நான் எழுந்தருளை பண்ணி கொண்டு இருக்கிறேன், அதனால் ராமானுஜ சம்பந்தம் உண்டு. இதனால் ராமானுஜ சம்பந்தம் உண்டு. ஆனால் ராமானுஜர் எதிர்பார்த்த ராமானுஜ சம்பந்தம் இல்லை. ராமானுஜர் இந்த சம்பந்தத்தை மாத்திரம் எதிர்பார்க்கல. ராமானுஜர் எதிர்பார்த்த சம்பந்தம் என்னன்னா, ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகளை ஆச்சாரியர்களை நியமித்தார். அந்த ஆச்சாரியர்களை நியமித்து அவர்களுக்கும் அவர்களுடைய வம்சத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு லைசன்ஸ் கொடுக்கிறார். அதனாலே என்ன அர்த்தமாகிறது என்னால், அந்த பெரியவர்களிடத்திலே ஆசிரியித்தவர்கள், அந்த சிம்மாசனாதீசர்களாய் அமைந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள், அவர்களுடைய திருவம்சத்திலே வந்தவர்களான மகாத்மாக்கள், அவளிடத்தில் ஆசிரியித்தவர்களுக்கு ராமானுஜ சம்பந்தம் கிடைக்கும். ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சிட்டா என்ன ஆகும்? ராமானுஜரே உம்மோடு பரம்பரா சம்பந்தம் பெற்றவர்களுக்கும் கூட நாம் மோட்சம் தருகிறோம் பெருமாள் சொல்லிட்டார். ஆழ்வாரோடு சம்பந்தம் பெற்றவர்களுக்கு மோட்சம் உண்டு. ஆனால் கேசவந்தமர் கீழ் மேல் யமர எழுபிறப்பும், கீழ் எழுபிறப்பு, நடு எழுபிறப்பு, பின்னால் எழுபிறப்பு. குரத்தாழ்வானுக்கு நம்பெருமாள் தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை, உமக்கும் உம்மோடு சம்பந்தித்தவர்களுக்கும் மோட்சம் தருகிறோம். பிள்ளலோகாச்சாரியருக்கு பெருமாள் தெரிவித்திருக்கிற வார்த்தை, உமக்கும் உம்மோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் மோட்சம் தருகிறோம். எத்தனை திருநட்சத்திரம் ஆயிடுச்சு? 112 திருநட்சத்திரமோ என்னமோ. பிள்ளலோகாச்சாரியருக்கு கடைசி, அதாவது சரம தசை நெருங்கிவிட்டது. முடியாத, எழுந்திருக்க கூட முடியல. ஆனாலும் கூட ஓடி ஓடி ஒரு காரியத்தை செய்தார் அவர். நேரம் அங்கே ஒரு கண்ணுக்குட்டி போயிட்டு இருந்தது, அதை தொட்டார். பசு போயிட்டு இருந்தது, ஒரு தொட்டார். எல்லாத்தையும் அங்கே இருக்கிற செடி கொடி அத்தனையும் போய் தொட்டு வந்தார். என்னத்துக்கு இப்படி பண்ணுறீங்கன்னா, நம்பெருமாள் என்னோடு சம்பந்தம் பெற்றவாளுக்கெல்லாம் மோட்சம் சொல்லிட்டார், இதெல்லாம் மோட்சம் போட்டுமே. அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சம்பந்தத்தால் மோட்சம். ஆனால் ராமானுஜரோடு சம்பந்தம் பெற்றவர்கள் சம்பந்திகளுக்கும் மோட்சம். இது ராமானுஜருக்கு தனிப்பெருமை. எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய தனிப்பெருமை என்னென்னால், ராமானுஜரோடு சம்பந்தம் பெற்றவாளுக்கு மாத்திரம் மோட்சம் இல்லை, ராமானுஜரோடு சம்பந்திகளுக்கும் மோட்சம். ஏன்னா நான் நியமித்தவர்களாக இருக்கக்கூடிய இத்தனை பேரும் என்னோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள்.
ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும்? வேதம் சொல்றது ஆச்சாரியோ வேத சம்பன்னா விஷ்ணு பக்தா விமத்சரா. ஆச்சாரியன்னு சொன்னால் வேத சம்பன்னனாய் இருக்க வேண்டும், வேதம் நிரம்பினவனாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் கத்தவன்னு மாத்திரம் இல்லை, வேதம் கற்பிப்பவனாகவும் இருக்க வேண்டும். வேதத்தை தான் அத்தியனம் பண்ணி அத்தியாபனம் பண்ண வைக்கக்கூடியவன், அவனுக்கு ஆச்சாரியனாய் இருக்கக்கூடிய தகுதி. அப்போ எந்த பிராமண சாமானியனும் ஆச்சாரியனாயுள்ளான். எந்த பிராமண சாமானியனும் கூட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கலாம். அப்படி பண்ணி வைத்தால் என்ன ஆகும்னா, பெருமாளோடு சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமே ஒழிய ராமானுஜரோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. பெருமாளோடு சம்பந்தம் இருந்தால் மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற டவுட்லேயே கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா பெருமாள் சுதந்திரன், ஆனால் ராமானுஜர் பரதந்திரர். ராமானுஜர் பரதந்திரரானபடியாலே எல்லாரையும் இங்கிருந்து அழைத்து கொண்டு சென்று பெருமாளிட சேர்க்கிறதுக்குத்தான் அதிகாரமே ஒழிய வரவாழ தள்ளுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ராமானுஜரிடத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய நிலைதான் இந்த பஞ்சசம்ஸ்காரம். அப்ப என்ன அர்த்தம் இது? அப்படின்னால் இந்த ஆத்மான்றது பரமதத்துக்கு போனது என்ன சொல்றது தெரியுமா? அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், நான் பகவானுக்கு உரித்தாய் இருக்கக்கூடிய அன்னம். அன்னம்னா பகவானாலே அனுபவிக்கத்தக்க வஸ்து. இப்போ பகவானாலே அனுபவிக்கத்தக்க வஸ்துனா பகவானுக்கு அமுது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய வஸ்து இந்த ஆத்மா அமைந்திருக்கிறது. அப்ப இந்த ஆத்மான்றது ஒரு பால்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஆத்மாவாகிற பால் இருக்கிறதே, அந்த பால் எந்த கண்டெய்னர்ல இருக்கிறதோ, எந்த பாத்திரத்தில் இருக்கிறதோ, அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும், அந்த பாத்திரம் பியூரா இருக்கணும், அந்த பாத்திரம் கிளீனா இருக்கணும். பாலை அழுக்கு இருக்கிற பாத்திரத்தில் வாங்கினோமே ஆனால் காய்ச்சவே அது கட்டுப்படும். அப்போ ஆத்மா கெடாமல் இருக்க வேண்டும் என்னால் சரீரம் சுத்தமா இருக்கணும் இல்லையோ? அதுக்காக இந்த சரீர சுத்திக்காக தப்த சக்கராங்கனம் பண்ணுகிறார். ஆச்சாரியன் என்ன பண்ணுகிறார்னால் சங்க சக்கரங்களை பொறிக்கிறார். என்னைக்குமே சுட்டு உரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளியோவாது. சூடு பட்டதேயானால் அது பிரகாசமாக ஆயிடுறது, அது சுத்தமாக ஆகிவிடுகிறது. அதனால தப்த சக்கராங்கனம், தாபம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணிவிட்டாரே. ஆனால் அப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த ஆத்மா இருக்கக்கூடிய சரீரம், பால் இருக்கக்கூடிய பாத்திரம் சுத்தமானது. சரி, இந்த பாத்திரம் சுத்தமா இருக்கு, இந்த பாத்திரத்துக்குள்ள ஏதோ கண்டென்ட் இருக்கு, ஏதோ ஒரு பொருள் இருக்கு, பால் இருக்கு. அந்த பால் பெருமாளுடையதுன்னு தெரிய வேண்டாமா? வெறும பால்னு சொன்னா அவாவா எடுத்து சாப்பிட்டு போயிடுவாளே. அந்த பால் பெருமாளுடையதுன்னு தெரிய வேண்டாமா? அதுக்கு ஒரு அடையாளம் போட வேண்டாமா? அதுக்கு தான் திருமண்காப்பு. தாப புன்றஹா, ஆச்சாரியன் திருமண்காப்பிட்டு விடுகிறார். எம்பெருமானுடைய திருவடி நிலைகளின் அடையாளமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த வியக்தி இருக்கிறானே, இந்த வியக்தி, இந்த ஆத்மா இருக்கிறதே, இந்த ஆத்மா பகவானுக்குரியதுன்னு காட்டும்படியான விஷயம். அதுக்கு மேல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய திரவியம் என்னதுன்னு தெரிய வேண்டாமா? அதுக்கு ஒரு பெயர் வேண்டாமா? அந்த பெயர் தான் நாமம். அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவதாசன், அடியேன் மதுரகவிதாசன், அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். அந்தந்த ஆச்சாரிய பரம்பரைக்கு தாசிய நாமத்தை அவரவர்கள் தனித்தனியாக அமைந்திருக்கிறது, பெரியவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அப்போ தாசன்ற பெயர் எல்லாத்துலேயும் காமன். சில ஆச்சாரிய புருஷர்கள் மதுரகவிதாசன் காட்டுகிறார்கள், சில ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ வைஷ்ணவதாசன் காட்டுகிறார்கள், பல ஆச்சாரிய புருஷர்கள் ராமானுஜதாசன் காட்டுகிறார்கள், சில ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீனிவாசதாசன் காட்டுகிறார்கள். அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு, அந்தந்த ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கக்கூடிய வழக்கங்கள். ஆனா எல்லா ஆச்சாரியாலும் இந்த தாசன்ற சப்தத்தை விட்டுட்டு சொல்றதில்லை. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு என்ன பெயர்னா, அந்த ஆத்மாவுக்கு தாசன் என்கிற பெயர். இவன் அடியான் என்றிரே ஓலைப்படா பிரமாணம் சொல்லிற்று அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப இவன் அடியவன்,
அப்படின்னு ஓலைப்படா பிரமாணம் வேதம் சொல்லிற்று. பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரகும் யஸ்யாஸ்மீன தமந்தரேமி, நான் எவனுடையவனாக இருக்கிறேனோ அப்படின்னு சாஸ்திரம் காட்டி இருக்கிறது. ஆகவே அதுக்கு பேர் வச்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த பாலை அப்படியே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுடுறதா? இல்லையே. அதில் சர்க்கரை சேர்க்க வேண்டாமா? அதில் ஏலக்காய் நறுக்கி சேர்க்க வேண்டாமா? அதில் குங்குமப்பூ சேர்க்க வேண்டாமா? வாசன திரவியங்கள் எல்லாம் சேர்த்து தானே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். இந்த ஆத்மா பெருமாளுக்குரிய ஆத்மா. அப்போ இந்த ஆத்மாவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்னால் இந்த வாசன திரவியங்கள் இருக்கிறதே கொஞ்சம் முன்னால் சொன்னேனே, சர்க்கரை சேர்க்கிறது, ஏலக்காய் சேர்க்கிறது, பச்சைகற்பூரம் சேர்க்கிறது, குங்குமப்பூ சேர்க்கிறது, திருமந்திரத்வய சரம ஸ்லோகங்கள். ஆச்சாரியன் திருமந்திரோபன்யாசம் பண்ணுகிறார், துவயோபன்யாசம் பண்ணுகிறார், சரமஸ்லோகோபன்யாசம் பண்ணுகிறார். இதெல்லாம் இந்த பாலாகிற இந்த ஆத்மாவாகிற பாலுக்கு உபஸ்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், வாசன திரவியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிற விஷயம். அப்புறம் இந்த பால் என்ன ஆகணும்? பெருமாள் தான் சேரணும். அதுதான் யாக சம்ஸ்காரம். யாகம்னா யஜ தேவ பூஜாயாம், பெருமாளுக்கு பண்ணும்படியான திருவாராதனம். ஆச்சாரியன் அப்ப நமக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார், நீ பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணலாம்னு. சமாஸ்ரயணம் ஆனவாள் தான் உள்ள தொடலாம். அப்படிதான் இருந்தது. சமாஸ்ரயணம் ஆகாதவர்களை திருமடப்பள்ளிக்குள்ள விடவே மாட்டார்கள். ஐயோ, சின்ன குழந்தைகள்லாம் போக முடியுமான்னா அங்கேயே உட்கார், அங்கேயே உட்கார். உபநயனாய் சமாஸ்ரயனாய் இருக்கணும். புருஷ குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் கல்யாணமாய் சமாஸ்ரயணமாக இருக்கணும். சமாஸ்ரயணம் ஆகாமல் 6 தொட்டும் வயசான பாட்டிகள்லாம் நாங்கள் ஏதாவது கொண்டு போய் கொடுத்தோம்னா, வேண்டாம் உள்ள கொடு, அவளுக்கு கொடு, இவாளுக்கு கொடு. நான் தானே ஆசையோடு கொடுக்குறேன்னு பாட்டி, வேண்டாம் வேண்டாம் இப்படியே சொல்லுவாங்க பாட்டி. வயசான பெரியவர்கள் தாத்தாவாக இருந்தாலும் எல்லாரும் தொட்டு ஒன்றதுன்றதெல்லாம் கிடையாது. எவ்வளவு சிஸ்டம் வச்சுட்டு இருந்தோம் தெரியுமா? நம்ம நல்ல கட்டுப்பாடு இருந்தது நமக்குள்ள. மொத்த கட்டுப்பாட்டையும் விட்டுட்டோம். இப்போ ஒரு இடத்துலையும் அந்த கட்டுப்பாடு இல்லை. எங்க பாருங்க, அந்த காலத்தில் இந்த கட்டுப்பாடு ஒரு கிரகத்திலையும் இருந்தது. இது பேத பாவனைக்காக இல்லை, இவா வசத்தியவா மற்றோன்றதுக்காக இல்லை. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு இல்லைன்னா என்னைக்குமே இந்த டிசிப்ளின்ல டீவியேஷன் வந்ததுன்னா போச்சு மொத்தம். ஒரு ஸ்டெப் இறங்கிட்டோம்னா இறங்கிட்டே போயிடும். அது ப்ரீசிடென்ஸ் ஆகிடும். அப்படிதான் ஆயிடுச்சு இன்னைக்கு. நீங்க பார்க்கலாம், இப்ப கூட 90-95 வயசு இருக்கிற பாட்டிமார்களை கேட்டங்களா தான் தெரியும். இந்த மாதிரிலாம் இருப்போம், இந்த மாதிரிலாம் இருப்போம், இன்னைக்கு இருக்க முடியலையேன்னு வருத்தப்படுறவாளும் உண்டு. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அப்ப பார்க்கிற போது அப்ப ஆச்சாரியன் நமக்கு அனுமதி கொடுக்கிறார், நீ திருவாராதனம் பண்ணலாம், பக்தி இருந்தா போறோம். இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒப்புக்கொள்ளல. ஆத்ம பரமாத்ம சம்பந்தானுகுணமான சம்ஸ்காரங்கள் இது. இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார். தது அனுகுணமாக அமைந்திருக்கக்கூடியதுன்றது காட்ட வந்த பஞ்சசம்ஸ்காரம்னு பேச்சு வந்தபடியாலே இந்த விஷயமெல்லாம் காட்டப்படுகிறது. அப்போ ஒரு ஆச்சாரியனை அடைகிறோம். அந்த ஆச்சாரியனை அடைந்தோமேயானால் அந்த ஆச்சாரியன் இத்தனையும் பண்ணி வைக்கிறார். இத்தனை விதமான வைபவங்கள் நமக்கு கிடைக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்போ நோற்று சுவர்க்கம் பூகின்ற வம்மனாய், அப்போ ஆச்சாரியன் சுவாமியாக இருந்து இத்தனை காரியத்தையும் பண்ணுகிறார். அடுத்தது அருங்கலமேன்னு ஒரு வார்த்தை. அருங்கலம், கலம்னா பாத்திரம்னு அர்த்தம், கலம்னா ஆபரணம்னு அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கு. கலம்ன்றதுக்கு ஆபரணம்னு ஒரு அர்த்தம், பாத்திரம்னு ஒரு அர்த்தம். அருங்கலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உபதேச சத்பாத்திரம். சுவாச்சாரியனுடைய உபதேசத்துக்கு தகுந்த பாத்திரமாக ஆச்சாரியன் எழுந்தொள்ளி இருக்கிறார். தம்முடைய ஆச்சாரியன் உபதேசத்துக்கு தகுந்த பாத்திரமாக ஆச்சாரியன் தான் எழுந்தருளி இருக்கிறார் என்னும்படியான அற்புதமான விஷயம். அல்லது பகவானுடைய கிருபைக்கு தகுந்த பாத்திரமாக இருக்கிறார். ஆளவந்தார் காட்டுகிறார், அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாக. எம்பெருமானே, தேவரீருடைய தயைக்கு, தேவரீருடைய கிருபைக்கு அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயாக, என்னை விட சிறந்த பாத்திரம் கிடையாது. உபதேச சத்பாத்திரம். ஆச்சாரியத்தில் ஒரு வார்த்தை வருது,
அந்த இடத்துல உபதேச சத்பாத்திரம் யார் தெரியுமா? பெருமாளே. இத்தனை பேருக்கு பெருமாள் உபதேசம் பண்றாருன்னு சொல்றங்களே, ஆழ்வார் உபதேசம் பண்றாருன்னு சொல்றங்களே. நேற்றைய தினம் விண்ணப்பம் பண்ணினேன். அக்ஞர் ஞானாதிகர் ஞான விசேஷயுக்தர் சர்வஜர் என்னாதே திருத்துவர். பெருமாளுக்கு சிஷ்ய லட்சண பூர்த்தி உண்டா? கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். பெருமாள் தான் உபதேச சத்பாத்திரம், நமக்கெல்லாம் அந்த பூர்த்தி இல்லையா? ஆழ்வாரிடத்துல உபதேசம் கேட்பதற்கு பெருமாளுக்குத்தான் தகுதி இருக்கிறது. இது ஒத்துக்கவே முடியல. ஆனால் நாயனார் பெரிய சூத்திரம் காட்டியிருக்கார். இருத்தும் எண்தானாய் அப்படின்னு பெரிய சூத்திரம். அந்த சூத்திரத்தில் ஆச்சாரியன் எங்கே எழுந்தருள் இருக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறாரோ அந்த இடத்துல உட்கார வைக்கணும். இருத்தும் வியந்தும் தன் பொன்னடிக்கு இழன்னை. ஆழ்வார் ஆசைப்பட்டது உனதடிக்கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன். பெருமாளுடைய திருவடிகளின் கீழ் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆழ்வார். பெருமாள் என்ன பண்ணார்? ஆழ்வாரை தூக்கி தன்னுடைய திருவடி கீழே உட்கார வச்சிருந்தார். இருத்தும் வியந்தன்னை தன் பொன்னடிக்கு எண்தானாய். ஆச்சாரியன் என்ன நினைக்கிறாரோ அதை சிஷ்யன் பண்ணணும். அந்த பாவம் ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற பாவம், அந்த பாவத்தை இந்த ஸ்ரீமடத்தில் சுவாமிக்கும் ஸ்ரீகாரியத்துக்குமா இருக்கிற பொருத்தத்தை கண்டு. இருத்தும் எண்தானாய் பிரியம் பிராண பகிஷ்சரஹா. இளைய பெருமாள் எப்படி இருந்தார்னா வெளியிலே உலாவும் பிராணனை போலே இருந்தார். அந்த மாதிரி தான் அவர் 2 பேருக்குள்ள. ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் பிரேட்சிதஜ்ஞாஸ்து கோசலாகா இங்கிதஜ்ஞாஸ்து கோசலாகான்ற மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆழ்வார் திருவுள்ளப்படி பெருமான் பண்றான். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய சச்சிஷ்யன் பெருமான் அதை காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இருத்தும் எண்தானாய் என் எண்தானானே. ஆழ்வார் காட்டுறார், நான் நினைச்சபடி பெருமாள் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்ற வார்த்தை. காஞ்சிபுரம் சுவாமி இந்த ஸ்லோகத்தை இந்த சூத்திரத்தை விவரிக்கச்சே ஒரு வேடிக்கையான அர்த்தம் சொன்னார். இந்த சிஷ்யன் இருக்கானே ஆச்சாரிய கைங்கரியத்தில் தத்பரனா இருப்பான். அதனால அவனுக்கு நன்னா இலை சேர்த்துண்டு அதில் வியஞ்சனங்களை சேர்த்துண்டு போஜனம் பண்ணுறதுக்கு அவகாசம் இருக்காது. சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னுட்டு அவன் வேக வேகமாக புஜிப்பான். புஜிக்கச்சே இலையெல்லாம் போட்டுக்க மாட்டானா, ஒரு கிண்ணியில் பிரசாதத்தை வச்சுட்டு கையால் கலந்து சாப்பிட்ருவானோ. அப்படி தான் கண்ணன் பண்ணார் அப்படின்னார். எங்கே இருக்குன்னு கேட்டு, வைகலும் வெண்ணை கை கலந்துண்டான் பொய்கலவாது என்மை கலந்தானே. இந்த பாசுரத்தை எடுத்து காட்டினார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வைகலும் வெண்ணை கை கலந்துண்டான், கையில் கலந்து சாப்பிட்டு போயிட்டார் பெருமாள். பாத்திரத்தை கூட வச்சுக்கல, கீழே இலை சேர்த்துக்கல. அப்ப பெருமாளுடைய சிஷ்யத்துவ பூர்த்தி. அதனால உபதேச சத்பாத்திரம் பல காரணங்கள் காட்டியிருக்கார். தனி சூத்திரம், பெரிய சூத்திரம். அப்போ உபதேச சத்பாத்திரம் பகவானுடைய உபதேசத்து, ஆழ்வாருடைய உபதேசத்துக்கு சத்பாத்திரம் பெருமாள். ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் அவர்களுடைய ஆச்சாரியர்களுடைய உபதேசத்துக்கு சத்பாத்திர பூத்தர்களாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். அதனால உபதேச சத்பாத்திரர்களாக தாங்கள் இருக்கிறார்கள். எம்பெருமானுடைய தயைக்கு சத்பாத்திர பூத்தர்களாக அமைந்திருக்கிறார்கள். அதனால சத்பாத்திரம்னு காட்டப்பட்டது. அருங்கலம், அருமையான மிகவும் சிறப்புற்றிருக்கக்கூடிய கலம் பாத்திரமாக இருக்கிறார். ஒரு அர்த்தம் காட்டப்பட்டது. 2வது கலம்ன்ற சப்தத்துக்கு பூஷணம், நகைன்னு அர்த்தம். ஆபரணங்கள், திருவாபரணங்கள். எப்படிப்பட்ட திருவாபரணம்னா அருங்கலம், சிறந்த நகையாக அமைந்திருக்கக்கூடியவர். ஆச்சாரியன்றவர் எப்படி இருக்கிறார்னா அந்த கோட்டியிலேயே மிகச் சிறப்புடன் கூடியிருக்கக்கூடியவர். கோட்டியிலேயே பெருமை படைத்தவர் ஆச்சாரியன். அதனால அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களிலும் ஆச்சாரியன் சிறந்தவராக அமைந்திருக்கிறார். ஈஸ்வரனிற்காட்டில் ஆச்சாரியன் அதிகன். இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கும். அதனால பெரிய திருவாபரணம் போலே அமைந்திருக்கிறார். அந்த ஆச்சாரியன் ஒரு கோஷ்டியில் எழுந்தொள்ளி விட்டாரே ஆனால் அந்த கோஷ்டியே சிறக்கும்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அருங்கலமே. இன்னொன்னு அருங்கலமேன்னா அருமையான ஆபரணங்களை கொண்டவரேன்னு அர்த்தம். ஆச்சாரியன் திருவாபரணம் சாத்தின்னு இருக்காரன்னா
பட்டர் மாத்திரம்தான் நிறைய திருவாபரணம் சாத்திப்பார். மற்ற ஆச்சாரியாள்லாம் அவ்வளோ திருவாபரணம் சாத்தின்றதா தெரியல. பூர்வாச்சாரியாளில் மற்றவாள்லாம் திருவாபரணம் சாத்தின்றதா தெரியல. வானமாமலையில் ஒரு பெரிய மோதிரம் இருக்குது, இவ்வளோ பெரிய மோதிரம் கணையாள். அதை சில கால விசேஷங்களில் சுவாமி சாத்திப்பார். அது மாமுனிகள் பிரசாதித்ததாய் அமைந்திருக்கக்கூடியது. கோவில் முத்ரை அது. அதை சாத்திக்கொண்டு அந்நிதனத்தில் சுவாமி என்ன பண்ணுவார்னா தீர்த்தம் சாதிப்பார், அல்லது பிரசாதம் சாதிப்பார், அல்லது சம்பாவனை சாதிப்பார். சில கால விசேஷங்களில் சுவாமியே தம்முடைய திருக்கையால் எல்லாருக்கும் தட்சணை சாதிப்பார். அது சில திருநட்சத்திர விசேஷங்களில் தான் சாதிப்பார். அதே மாதிரி பெருமாளுடைய உற்சவங்களில் சில காலங்களில் வருஷத்தில் 3 நாளோ 4 நாளோ சாத்தி கொள்ளுவார். அதை தவிர வேற ஒன்றும் பெருசாக எந்த ஆச்சாரியாலும் திருவாபரணம் சாத்தினவா கிடையாது. பராசரப்பட்டர் சாத்திப்பறான். இன்னும் அழகாக நிறைய செங்கலியெல்லாம் போட்டுப்பார், தோடா போட்டுப்பார், கங்கணம் போட்டுப்பார். அதுக்கு மேலே நல்ல பட்டு வஸ்திரமாக உடுத்திப்பார். ஏன் இப்படி உடுத்தின்னு இருக்கீர்னு கேட்டா, உங்கள் சரீரத்துக்கு இவ்வளோ அலங்காரம் வேணுமா, அழிய போகிற சரீரத்துக்கு இவ்வளோ வேணுமான்னு கேட்டா, வேணும். ஏன்னு கேட்டால் நம்மெல்லாம் பகவானுடைய பரிகரங்கள். அந்த பகவானை எப்படி சேவிக்கணும்னு சொல்லியிருக்கு தெரியுமா? பாசுரம் பூதத்தாழ்வாருடைய பாசுரம். வரை சந்தன குழம்பும் வான்கலனும் பட்டும் விரைப்பொலிந்த வெண்மல்லிகையும் நிறைத்து கொண்டு ஆதிக்கண் நின்ற அறிவன் அடியினையே ஓதி பணிவதுரும். சன்னதிக்கு போகிற போது நல்ல வஸ்திரமாக உடுத்திட்டு போகணும், நன்னா நகைகள்லாம் போட்டுட்டு போகணும், பூ வச்சுட்டு போகணும், தலையில் நல்லா பூ சுற்றிட்டு போகலாம். சன்னதிக்கு போகும்போது, பெருமாடத்தில் போகும்போது அதைத்தான் வரை சந்தன குழம்பும், நன்னா சந்தனம் பூசிக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக சன்னியாசிகள் சந்தனம் பூசிக்க கூடாது. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு விதிவிலக்கு. அவள் சந்தனம் வாங்கிக்கலாம். ஒரு பிள்ளை, திருநாரணபுரத்து குழந்தை, பிரம்மச்சாரி பிள்ளை, தலையில் பூ சுற்றின்னு இருந்தார். பிரம்மச்சாரி நீ எப்படிப்பா பூ வச்சுக்கலான்னு கேட்டேன். எங்கள் ஊரில் உண்டு வந்துட்டார். அவர் எங்கள் ஊரில் உண்டு வந்துட்டார். எப்படின்னா பெருமாள் பிரசாதம். பெருமாள் பிரசாதமானபடியாலே பிரம்மச்சாரியும் தலையில் பூ சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. அப்போ பகவத் பிரசாதமாயிருந்தால் சந்தனத்தை வாங்கி பூசிக்கலாம். வரை சந்தன குழம்பும் வான்கலனும் பட்டும், நல்ல பட்டு வஸ்திரமாக உடுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நம்ம சுவாமி பட்டு வஸ்திரமே தொடமாட்டார். பெருமாள் பிரசாதம் வந்தால் அதை சுவாமிக்கு சாத்திரா, சுவாமி சாத்திண்டு உடனே களைஞ்சிடுவார். அதே மாதிரி திருக்குறுங்குடி எம்பெருமான் பிரசாதத்தை இதை நீ வச்சுக்கோன்னு அடியானத்தில் கொடுத்தார். சுவாமி பட்டே சாத்திக்கிறது இல்லை. அன்னைக்கு சகப்பு சால்வை சரியகிரிய ஒன்றும் கிடையாது, வெறும் நூல் பாட்டர் தான் போட்டிருந்தது. அதை குளிருக்கு யோக வேட்டியாக சாத்தின்னு எழுதினார். அப்போவே அடி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சுவாமி யோக வேட்டி சாத்தின்னு எழுறாரு. சாதாரணமாக இப்படி தான் எழுதியிருப்பார். நான் குளிருக்கு இதை போட்டுருக்கேன். அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சுவாமி இப்படி எழுதியிருக்காரு. சுவாமி இந்த திருக்கோலத்தை சேவிக்கிறேன் அப்படின்னு. வான்கலனும் பட்டும் விரை பொலிந்த வெண்மல்லிகையும் நிறைத்து கொண்டு, அற்புதமான மல்லிகை பூவை நிறைத்து கொண்டு ஆதிக்கண் நின்றார் இவன் அடியினையே. ஏன் இத்தனையும் ஓணமா பெருமாள் முன்னால் போகிறதுக்கு? ஆமாம். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல கல்யாண ரிசப்ஷன் வச்சுக்கோங்க. அதுக்கு பர்த்தா ஸ்கூட்டர் எடுத்துன்னு போகிறார், பத்தினியே அழிச்சுட்டு போகிறார். இவர் நன்னா புதுசாக ஷேர்வாணி வாங்கி போட்டுன்னு போகிறார். பின்னால் அந்த பத்தினி பொடுதினி ஆட்டம் துணியை உடுத்தின்னு வந்தா, இவன் பார் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான், அவளுக்கு எப்படி வாங்கி கொடுத்துருக்கான் பார் புடவைய, சொல்ல மாட்டான் 4 பேர். அதனால் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவாவது அவனா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். நாம் எல்லாம் பெருமாளுடைய பத்தினிமார்கள். அப்போ பெருமாளுடைய கௌரவம் எதில் இருக்குன்னா நம்முடைய ட்ரெஸ்ஸில் இருக்கு. அதனால் பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஏதோ அழுக்கு துணியை உடுத்தின பெருமாள் முன்னால் நின்னா பகவானுடைய அடிமை எப்படி இருக்கான் பாடுறா, சொல்ல மாட்டாளா? அப்படி போக வேண்டிய. அதனால பராசர பட்டர் அற்புதமாக திருவாபரணங்கள்லாம் சாத்தி கொள்ளுவார். அப்போ ஆச்சாரியாளுக்கு யாருமே அவ திருவாபரணம் சாத்திடுவா கிடையாதே.
எதுக்காக அருங்கலம்னு பூஷணங்களை உடையவர் ஆச்சாரியன், திருவாபரணங்களை உடையவர் ஆச்சாரியன் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஆத்மபூஷணங்கள் பராவர குருக்கள் பூட்டும் ஆத்மபூஷணங்கள். ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பூஷணம் எது தெரியுமா? ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமமும். சமமும் தமமும், உள்புலனடக்கம் வெளிப்புலனடக்கம். மனசை அடக்கணும், இந்திரியங்களை அடக்கணும். இதுதான். இதை விட பெரிய ஆபரணம் உண்டா? இந்த ஆபரணம் முழுக்க முழுக்க நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு இருக்கிறபடியாலே அருங்கலமே என்கிற அந்த அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியதான சம்போதனமும் ஆச்சாரியனை குறிக்கக்கூடிய திருவாக்காக அமைந்திருக்கிறது. நோத்து சுவர்க்கம் பூகின்ற வம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாத்த துழாய்முடி நாராயணன் நம்மால் போத்த பரிதரும் பொன்னியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்துமனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆச்சாரியாளுக்கு தூக்கம். தூக்கம் எங்கேருந்து இருக்கும்? தூக்கம்ன்ற சப்தத்துக்கு என்ன தெரியுமா? நாமெல்லாம் தூங்குறது தூக்கம், துயில். ஆனால் ஆச்சாரியர்களுடையது பெருந்துயில். பெருந்துயில்னா என்ன அர்த்தம்? பெரிய தூக்கமாக அமைந்திருக்கக்கூடியது. அவளுக்கு எது பெரிய தூக்கம்? மிகப்பெரிய தூக்கம்னு எதை சொல்றது அப்படின்னா, தூக்கம்ன்றதுக்கே என்ன அர்த்தம் தெரியுமா? வெளியில் இருக்கிறது ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது இருந்தால் தூக்கம். நம்ம தூங்கிட்டு இருக்கச்சே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. இடி விழுந்தா கூட தெரியாத தூங்கிட்டு இருக்கான். படவடித்தாலும் உறங்க கடவையோ. அப்ப நம்முடைய தூக்கம்னு சொல்றது தமோ குணத்தால வந்திருக்கிற தூக்கத்துக்கே வெளி விஷயங்கள் தெரியல. நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, தமோ குணத்தால வந்த தூக்கம் ஒரு நாளும் கிடையாது. அதனால் அது பெருந்தூக்கம், சாகிக்கப்படும்படியான தூக்கம். அது என்ன தூக்கம்னா, பகவத் விஷயத்தை தவிர இன்னொரு விஷயம் தெரியாதவாளுக்கு. பகவத் விஷயத்தை தவிர மற்ற விஷயத்தை பார்க்க மாட்டார்கள். தூக்கத்தில் ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்காதார் போலே அவர்களும் கூட பகவத் விஷயம் தவிர வேற எந்த விஷயத்தையும் பார்ப்பதில்லை. ஆனபடியாலே ஆச்சாரியர்கள் அவர்களுடைய தூக்கமானது பெருந்துயில் பெருந்தூக்கமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கு. யானிஷா சர்வபூதானி அப்படின்னு அற்புதமாக பகவத்கீதா ஸ்லோகமானது அமைந்திருக்கக்கூடியது. யானிஷா சர்வபூதானி தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி. நமக்கெல்லாம் எப்போ ராத்திரியோ அந்த சமயத்தில் சம்யமி, மொத்தத்தையும் துறந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், ஞானனிஷ்டர்களாய் இருக்கக்கூடியவர்கள், பகவத் ஏக உபாயத்துவ ஞானம் படைத்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், மகாத்மாக்கள். தஸ்யாம் ஜாகிரதி, அந்த சமயத்திலே அவர்கள் விழித்திருக்கிறார்கள். இது ஞான யோக நிஷ்டனுக்காக சொல்லியிருக்கிற ஸ்லோகம். இது மொத்தம் நம்ம ஆச்சாரியாளுக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம ஆச்சாரியர்களும் கூட ஞானிகள், முனிகள், யோகிகள் எல்லாம் சொல்றோம். ரிஷி, கவி, முனி என்னும். ஆழ்வார ரிஷின்னு சொல்றா, ஆழ்வார கவின்னு சொல்றா, ஆழ்வார முனின்னு சொல்றா. எம்பெருமானாருக்கு யோகின்னு பேரு. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே. அப்ப அப்படிப்பட்டவர்கள் எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. இந்த ஜீவர்கள் எல்லாம் எப்ப விழித்து கொண்டிருக்கிறார்களோ அதை ஆச்சாரியர்கள் ராத்திரியாக பார்ப்பார்கள். தூய புகழுற்ற சடகோபனை நாம் ஒன்றி நிற்கும் போது பகல், அற்ற பொழுதானதெல்லியா. ஆழ்வார சேர்ந்திருக்கிற போது அது பகல், ஆழ்வார விட்டு பிரிந்தால் அது ராத்திரி. பகவத் விஷயத்திலே சேர்ந்திருந்தார்களே ஆனால் அது பகல், பகவத் விஷயத்தை விட்டா அது ராத்திரி. இது ஞானிகளான நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அதற்கனுகுணமாக பார்க்கக்கூடியது பெருந்துயில், பெருந்தூக்கமாக அமைந்திருக்கக்கூடியவர். தற்றமாய் வந்து திறா, தெளிவுடன் திறக்க வேண்டும். நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு தத்துவத்தில் ஏதாவது கன்ஃபியூஷன் உண்டா, ஹிதத்தில் ஏதாவது குழப்பம் உண்டா, புருஷார்த்தத்தில் ஏதாவது குழப்பம் உண்டா? தத்துவஹித புருஷார்த்தங்கள்ல தெளிவான வார்த்தைகள் நம்ம கிரந்தங்களை சேவிச்சோம்னா தெரியுது. அருளச்செயல் பாசுரங்களையோ அதனுடைய வியாக்கியானங்களையோ அல்லது ரகசிய கிரந்தங்கள், பிள்ளலோகாச்சாரியருடைய ரகசிய கிரந்தங்கள், நாயனாருடைய ரகசிய கிரந்தங்கள், மணவாள மாமனியுடைய வியாக்கியான கிரந்தங்கள், இதெல்லாம் பார்த்தா எங்கேயாவது ஓரிடத்துல பிறழ்வு இருக்குமா, ஓரிடத்துல தாறுமாறான அர்த்தம் இருக்குமா,
ஒரு இடத்துல பிரம பிரமாத விப்ரவிப்சை எதுவுமே கிடையாது அவளுக்கு. அத்தனை தெளிவாக வார்த்தை சாதித்து இருக்கிறார்கள். ஆகவே தேற்றமாய் வந்து திரா அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அற்புத விஷயம். இப்ப கீழ்ப்பாசுரத்தில் ஆழ்வாரை பற்றி பார்க்கணும், இந்த பாசுரத்தில் ஆழ்வாரை பற்றி பார்க்கணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அதை சொல்லி முடிக்கிறேன். தூமணி மாடத்து பாசுரத்தில் திருமிசைப்பிரான் காட்டப்படுகிறார். கீழ்வானம் வெள்ளன்னு நம்மாழ்வார், அவருக்கு முந்தியவராய் அமைந்திருக்கக்கூடியவர் திருமிசைப்பிரான். அந்த திருமிசைப்பிரானை குறிக்கத்தக்கதாய் இருக்கக்கூடிய சப்தங்கள் அமைந்திருக்கின்றன. அது தூமணி மாடத்து. சுற்றும் விளக்கரியா. விளக்கறிதல் விளக்கறிதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். எம்பாருடைய சரித்திரத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, எம்பார் கிரகஸ்தராக இருந்தபோது லௌகிக ஜீவனத்தில் எந்த விதத்திலையும் ஆசையே இல்லாத இருந்தார். பரிபூர்ண விரக்தர். எம்பாருக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்தது, எம்பாருக்கு அப்படிப்பட்ட விரக்தி இருந்தது. அதனால அவர் தன்னுடைய பத்னியோட தனியிடத்தில் இருக்கவே இல்லை. எம்பாருடைய தாயார் ராமானுஜருடைய சிறிய தாயார். அவருக்கு அப்போ எம்பாருக்கு எம்பார்னு பேர் இல்லை, கோவிந்த பட்டர்னு பேர். இந்த கோவிந்த பட்டருடைய தாயார் ராமானுஜருடைய சிறிய தாயார் நேர ராமானுஜர் இடத்துல வந்தார். என்ன அந்த கோவிந்தன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், பத்தினியை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான், எனக்கு சந்ததியே இல்லாத போயிடுமே. இது மாதிரி நடந்திருக்கு. வடக்கு திருவிதிப்பள்ளியினுடைய தேவிகள் நம்பிள்ளை நடந்து பிரார்த்திச்சார். அதே மாதிரி எம்பாருடைய தாயார் பிரார்த்திக்கிறார். அமைந்திருக்கக்கூடிய விஷயம். வடக்கு திருவிழிப்பள்ளியினுடைய தாயார் பிரார்த்திச்சா நம்பிள்ளையின் இடத்துல, அதே மாதிரி எம்பாருடைய தாயார் கோவிந்த பட்டருடைய தாயார் பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்தித்த உடனேயே லோக மரியாதைக்கு சேர நீர் பத்னியோடு கூடியிருக்க வேண்டும் நியமிக்கிறார் எம்பெருமானார். சரின்னு ஒரு ராத்திரி முழுக்க தங்கியிருந்தார் அந்த புறத்தில். அதுக்கப்புறம் காலை வந்ததும் எம்பெருமானாரை சேவிக்கிறார். சேவிச்சதும் சௌக்கியமா இருந்தியான்னு கேட்கிறார். அந்தரியாமி பிரகாசிக்க அழிச்சாட்டம் கூடுமோ, எங்க பார்த்தாலும் நீர் தனி இடத்துல தானே பத்தினியோட கூட இருக்க சொன்னீர், தனி இடமே கிடைக்கலையே, எங்க பார்த்தாலும் பெருமாள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்தரியாமி உள்ளுக்குள்ள இருக்கிற எம்பெருமான், எல்லா இடத்திலேயும் இருக்கிற எம்பெருமான் பிரகாசித்துக் கொண்டிருந்தான்னு காட்டுறார். அப்ப அந்தரியாமி பிரகாசிக்க அழிச்சாட்டம் கூடுமோ, தவறான செயல்களை செய்யலாமா அப்படின்னா, உனக்கு இந்த ஆசிரமம் சரியில்லை, நீ சந்நியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு அப்பவே காஷாயத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டார். அப்பவே திறந்ததை பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன விஷயம் காட்டப்படுகிறதுனால், அந்தர்யாமின்றவர் பிரகாசிப்பார். இப்ப திருமிசை ஆழ்வாருக்கு வரலாம். திருமிசை ஆழ்வார் எம்பெருமானுடைய அந்தர்யாமித்துவத்திலே ஈடுபட்டவர். ஆறுமாறுமாறுமாய் ஓரைந்தும் ஐந்தும் ஐந்துமாய் ஏறு சீரி 2 3 7 6 8மாய் புனிலாய வைந்துமாய் புனர்கணுன்ன 4மாய் தீனிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் மீனிலாயதொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ண நின்ன யார் நினைக்க வல்லரே. பூமியில் இருக்கக்கூடிய சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தங்கள் 5மாய் மொத்தம் பகவானாய் இருக்கிறான். பூமி பகவான், பூமியில் இருக்கிற சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் பகவான்னா என்ன அர்த்தம்? இது முழுக்க அந்தர்யாமித்வம் தானே. இந்த அந்தர்யாமித்வம் தான் விளக்கு. அந்தர்யாமி பிரகாசிக்கா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரியா தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும். திருமிழிப்பிரானுடைய பாசுரங்களை பாருங்க. திருமிழிப்பிரானுடைய கண்ணு எங்க போறதுன்னு பாருங்க. எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரங்கள்ல இவர் கண் போகும். நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமாலனைப்பார் கருத்தனாவான். நாகத்தனை குடந்தை திருக்குடந்தையில பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். வெக்கா திருவெக்காவிலே காஞ்சிபுரம் எதோத்தகாரி சந்நிதியிலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். திருவெவ்வுள் திருவெப்புளூரிலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். எவ்வுள் கிடந்தானேன்னு பாசுரம் அமைந்திருக்கிறது. நாகத்தனை அரங்கம் திருவரங்கத்தில் ஆதிசேஷனாகிற படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். பேரன்பில்
அன்பிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் திருப்பார்க்கடலில் சயனித்துக் கொண்டிருக்கிறார், திருப்பேர் நகரில் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இவர் எதில் கண் வளர்கிறார்? இவருடைய கண் நோக்கி எதுன்னா துயிலனை மேல் கண் வளரும், சயன திருக்கோலத்திலே கண் வளரும். இவருடைய சரித்திரத்திலையும் பார்க்கணும். இது பாசுரம் வச்சுட்டு சொன்னோம். சரித்திரத்தில் பெரும்புலியூர்ன்ற ஊருக்கு போனார். பெரும்புலியூர்ன்ற ஊருக்கு போன போது அந்த இடத்துல பெரும்புலியூர் அடிகள்னு ஒரு மகாத்மா இருந்தார். அவர் மிகச்சிறந்தவர். இவர் அந்த ஊரில் பெருமாளை பிரதட்சணம் பண்ணுறார். இந்த பெரும்புலியூர் அடிகள் உள்ளுக்குள்ள பெருமாளை சேவிச்சுருக்கார். கிழக்கு நோக்கி கொண்டிருந்த பெருமாள் இப்போ தெற்கு பக்கம் திரும்பிட்டாரேன்னு பார்த்தார். கொஞ்ச நாளைக்கெல்லாம் மேற்க திரும்புகிறார், கொஞ்ச நாளைக்கெல்லாம் வடக்க திரும்புகிறார். இப்படியே பெருமாள் சுற்றிகிட்டே இருக்கார். காரணம் என்னன்னா இவர் பெருமாள் சந்நிதியை வெளியில் பிரதட்சணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் போகிற பக்கமெல்லாம் பெருமாள் திரும்பி 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 கொண்டிருக்கிறார். அதை பார்த்தது என்ன காரணம்னு வெளியில் வந்து பார்த்தா இவர் இருக்கிறார். உடனே இவருடைய வைபவம் தெரிஞ்சது. அவருடைய யாகம் நடந்தது, யாகம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த யாகத்தில் யாருக்கு அக்ர பூஜை கொடுக்க வேண்டும்? ஒரு பிறவியிலே இருபிறவை ஆனார்க்கு தர்மசூனு சுவாமிகள் அக்ர பூஜை கொடுத்தமையும் ஆச்சாரியர் தேயத்தில் நாயனார் காட்டுறார். ஒரு பிறவியிலே, ஒரு பிறவி ஒரே ஜன்மத்தில். ஆக யாதவனாயும் இருந்தான், கோபனாயும் இருந்தான். ஒரே ஜன்மத்தில் கண்ணன். அதே மாதிரி ஒரே ஜன்மத்தில் பார்கவ குடியிலேயும் பிறந்திருந்தார், பிரம்பன் குடியிலே வளர்ந்திருக்கிறார். ஒரு பிறவியிலே இரு பிறவியரானார்க்கு தர்ம சூனு சுவாமிகள். தர்மசூனு தர்மபுத்திரனாய் இருக்கக்கூடியவன் ராஜசூய யாகத்திலே கண்ணனுக்கு அக்ரபூஜை கொடுத்தான். அதே மாதிரியாக திருமழிசைப்பிரானுக்கு சுவாமிகள் பெரும்புலியூர் அடிகள் அவர் என்ன பண்ணார்? தான் கொடுக்கக்கூடிய அக்ர பூஜை அவருக்கு. உடனே எல்லாரும் ஆட்சேபித்தார்கள். அத்தனை பேரும் ஆட்சேபிக்க தொடங்கி விட்டார்கள். அப்ப தெரிவிக்கக்கூடிய வார்த்தை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான பார்த்து சொல்றார், இக்குறும்பை நீக்கி என்ன ஈசனாக்க வல்லையேல் சக்கரங்கொள் கையனே சடங்கர்வாய் அடங்கிடா உள் கிடந்த வண்ணமே புறம்பு சிந்து காட்டிடே. உள்ள எப்படி நீ படுத்துட்டு இருக்கியோ அப்படியே வெளியில வந்து காண்பியேன். அப்போ உள்ள இருந்த வண்ணமேன்னு சொல்ல, உள் நின்ன வண்ணமேன்னு சொல்லல, உள் கிடந்த வண்ணமேன்னு சொல்றாரோ இல்லையோ. அப்ப துயிலனமேல் கண் வளரும். அது ஆச்சரியம் இல்லை. திருக்குடந்தைக்கு போனார், வாய வச்சுன்னு வெறும் இருக்கலாம் இல்லையோ. நடந்த கால்கள் நொந்தவோ. எம்பெருமானே நீ நடந்தாயே, அந்த காலத்தில் ராமாவதாரத்தில் நடந்தாய், திருவிக்ரமாவதாரத்தில் நடந்தாய், இப்படிலாம் நடந்திருக்கிறாயே, அதனால உன்னுடைய திருவடிகள் நொந்தவோ. நடுங்க ஞாலமே நமா இடந்தமை குலுங்கவோ. இந்த லோகத்தை பூமியை எடுக்கணுன்றதுக்காக பிரளயஜனத்துக்குள்ள போய் இந்த பூமியை இடந்தெடுத்து இருக்கிறாயே, கீழே தோண்டிட்டு போய் பூமியை எடுத்துன்னு வந்திருக்கிறாயே, அதனால உன் திருமேனி குலுங்கி விட்டதோ. இடந்தமை குலுங்கவோ. இலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்த எழு கிடந்தவார் எழுந்திருந்து பேசு. படுத்துண்டபடியே நீ எழுந்து பேசு. நீ எழுந்து உட்கார்ந்து பேச வேண்டாம், படுத்துட்டே பேசு, கொஞ்சம் படுத்துட்டே எழுந்து பேசு அப்படின்னா. பெருமாள் உடனே எழுந்திருக்க முற்பட்டார். திருமழிசை ஆழ்வார் சொல்லிட்டாரே, கேட்காது இருக்கலாமா? இவர் சொன்னார்ன்றதுக்காக எங்க பெருமாள், காஞ்சிபுரத்து பெருமாள், யதோக்தகாரி பெருமாள், கணிகண்ணன் போகின்றான் காமருப்பூங்கச்சி மணிவண்ணானி கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னாப்புலவனும் போகின்றேன் நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். பாய சுருட்டி இடுப்பில் வச்சுன்னு வந்துட்டாரே. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியவர் திரும்பி வேண்டாம் பழையபடியே படுத்துக்கோனா அப்படியே போய் படுத்துட்டார். பாவம். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமருப்பூங்கச்சி மணிவண்ணானி கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னாப்புலவனும் போக்கொழிந்தேன் நீ முந்தன் பைனாக பாய் படுத்துக்கொள் அப்படின்னு சொன்னது படுத்துட்டார். அது தனி கதை, அந்த சரித்திரத்தை சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. அப்போ திருமழிசை ஆழ்வார் சொன்னா கேட்காத இருக்க முடியுமா? திருக்குடந்தை எம்பெருமான் எழுந்திருக்க ஆரம்பிச்சான். அர்ச்சாவதார மூர்த்தி இப்படி எழுந்து பேச ஆரம்பிச்சா கண்ணுபட்டுடுமேன்னு பயந்தார். கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே.
அப்ப திருவெக்கா எம்பெருமான் சைன திருக்கோலத்தெம்பெருமான் அவர் மீது கண். பெரும்புலியூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் உள்ளுக்குள்ள கிடந்து எழுந்திருந்து காட்டி இருக்கக்கூடியவன். அதே மாதிரியாக திருக்குடந்தை எம்பெருமான் சைன திருக்கோலத்து எம்பெருமான். அதற்கனுகுணமான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளை. காஞ்சிபுரம் சுவாமி ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சாட்சி. மாமான் மகளேன்னா என்ன அர்த்தம்? ஆழ்வார்களுக்குள்ள முதல் ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன்னு சொன்னால் திருமிஷி ஆழ்வார் தான். எப்படி தெரியுது அப்படின்னா, திருமிஷி ஆழ்வார் அவர் ஒரு மதத்தில் இருந்து கொண்டிருந்தார். சாக்கியங்கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனாராக்கி ஆகம நூல் ஆராய்ந்தோம். இப்போ இவரை எப்படியாவது திருத்தணுமேனு தோணித்து. பேயாழ்வார் என்ன பண்ணார்னா, ஒரு இடத்துல அவர் எங்கே யோகம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ, எங்கே தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரோ, எங்கே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் அமைச்சார். அந்த தோட்டத்தில் செடி நடுறார். எங்கேருந்தோ கொண்டு வந்து ஒரு செடியை நாற்ற நடுகிறார். நடுகிற போது என்ன பண்ணினாருன்னா, தோண்டி அதனுடைய கிளைப்பாகம் கீழே போகிறது வேறு மேல் நீட்டின்னு இருக்கு. அந்த மாதிரி நடுற. அப்படி நட்டதும் அவர் பார்த்துட்டு இவர் சிரிக்கிறார். நீர் ஏன் சிரிக்கிறீர் அப்படின்னா, ஒன்றுமில்லை, ஒன்றை போல பைத்தியம் யாராவது இருப்பாளான்றார். திருமிஷி ஆழ்வார் சொல்கிறார். அப்போ ஏன், எதனால்? தலைக்கீழே நடுறையே, செடியை தலைக்கீழே நடுகிற போது உனக்கு எப்படி அது பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறார். ஏன், நீ வணங்குற தெய்வம் உனக்கு பலனை கொடுக்குச்சு, எனக்கு இது பலனை கொடுக்காதா? நீ பலன் கொடுக்கக்கூடிய தெய்வமான எம்பெருமானை விட்டுட்டு ஏதேதோ தெய்வத்தை வணங்கி கொண்டு உனக்கு மோட்சம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கியே, அப்போ உனக்கு மோட்சம் கிடைச்சதுன்னா இந்த செடியும் நன்னா வளர்ந்துடும். உனக்கு மோட்சமும் கிடைக்காது. இந்த செடி எப்படி வளராதோ அது மாதிரி உனக்கு மோட்சமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை. அப்போ பார்க்கிற போது உடனே ஆமாம் சுவாமின்னு புரிந்து கொண்டு அவருடைய சிஷ்யராக ஆனார். நம்ம ஆழ்வார்களை அவதார ஸ்தலத்தில் சேவிங்க. பொய்கை ஆழ்வார் நின்ன திருக்கோலம், பூதத்தாழ்வார் நின்ன திருக்கோலம், மாடமா மயிலையிலே பேயாழ்வார் அவதார ஸ்தலத்தில் தாம் வீற்றிருந்த திருக்கோலத்தில் இருக்கார். திருமிஷி ஆழ்வார் வீற்றிருந்த திருக்கோலம், உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திருக்கோலம். நம்மாழ்வார் வீற்றிருந்த திருக்கோலம், மதுரகவி ஆழ்வார் நின்ன திருக்கோலம், பெரியாழ்வார் நின்ன திருக்கோலம், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நின்ன திருக்கோலம், குலசேகர ஆழ்வார் நின்ன திருக்கோலம், திருமங்கை ஆழ்வார் நின்ன திருக்கோலம், திருப்பாணாழ்வார் நின்ன திருக்கோலம். ஏன் சில ஆழ்வார்கள் நின்றுருக்கா, சில ஆழ்வார்கள் உட்கார்ந்துருக்கா? எல்லாரையும் ஒன்றா உட்கார வைக்க வேண்டியது தானே. இங்கேயும் சேவிக்கிறோம். ஆழ்வார் வீத்திருந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஏன் நிற்கிறா அப்படின்னா, விபவத்திலே எந்தெந்த ஆழ்வார்களுக்கு சிஷ்யர்கள் உண்டோ அவ அத்தனை பேரும் உட்கார்ந்துருப்பார். பேயாழ்வாருக்கு விபவாவதார காலத்திலே திருமிஷி ஆழ்வார் சிஷ்யர், திருமிஷி ஆழ்வாருக்கு விபவாவதார காலத்திலே கணிகண்ணன் சிஷ்யன், நம்மாழ்வாருக்கு அவருடைய விபவத்திலேயே மதுரகவி ஆழ்வார் சிஷ்யர். இவள்லாம் இருக்கு. ஆண்டாள் பெரியாழ்வாரை ஆச்சாரியனாக அபிமானித்தாளே ஒழிய பெரியாழ்வார் ஆண்டாளை சிஷ்யனா அபிமானிக்கலையோ. பிராட்டியாதான் நினைத்தார். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். அப்ப பெரியாழ்வார் ஒரு நாள் ஆண்டாளை சிஷ்யா நினைக்கல. ஆண்டாள் வேணா நானும் பிறந்தம பொய்யன்னே கொல்லை அறிக்கை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானார் நல்லவன் தோழி நாகணமிச நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே நீ சொல்லலாம். பட்டர்பிராங்கோதை பட்டர்பிராங்கோதைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா பெரியாழ்வார் அந்த மாதிரி சொல்லலை. பெரியாழ்வார் பட்டர்பிரான்றதுக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தார்னா, அவருக்கு கண்ணன் பேர்ல ஆசை. தன்னை யசோதையாவே நினைச்சுட்டு பாசுரம் பாடியிருக்கார். கண்ணனுக்கு யசோத பிராட்டி எவ்வளவு வெண்ணெய் கொடுத்துருப்பார். வெண்ணையை உபகரித்தவர் பட்டர்பிரான், BUTTER. அதனால வெண்ணையை உபகரித்தபடியாலே பட்டர்பிரான் அவர் நினைச்சுட்டு இருக்கார். ஆண்டாள் வேணா ஆச்சாரியன், பட்டர்பிரான் பிராமணோபகாரகன் பட்டோபகாரகன் நினைக்கலாம்.
ஆனால் அவர் அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. பட்டர்பிரான் கோதை சொன்னான்னு சொல்றார். அப்ப எந்தெந்த ஆழ்வார்கள் வீத்திருந்த திருக்கோலத்தில் இருக்காளோ அவ அத்தனை பேரும் ஆச்சாரியகம் வகித்தவர்கள். அப்ப இந்த இடத்துல பார்க்கிற போது வீத்திருந்த திருக்கோலத்தில் இருக்கிறார், பேயாழ்வாரை தமது சிஷ்யராக கொண்டிருக்கிறார். அப்ப மகள்னு சொன்னா சிஷ்யன் அப்படின்னு அர்த்தம். மகன்னு சொன்னாலும் மகள்னு சொன்னாலும் சீடன்னு சொன்னாலும் புத்திராதிச்சேத் பராஜயம் சிஷ்யாதிச்சேத் பராஜயம்னு சமானார்த்தகமாக சொல்றோம். அப்ப பார்க்கிற போது மகளே மாமான் மகளேன்னு இருக்கு. மாமான்னா பேயாழ்வார் ஆகுமா? அப்படின்னா பேயாழ்வாருக்கு என்ன திருநாமம் தெரியுமா? பூதம் சரஸ்ச மகதாஹ்வயா. மகதாஹ்வயர். மகதாஹ்வயர்னா பெருமை மிக்கவர்னு அர்த்தம். பேய்மைன்னு அர்த்தம் கிடையாது. பேயாழ்வார்னு என்ன பேய் பிசாசா? கிடையாது. பெம்மைன்றது தான். பெம்மை ஆழ்வார் பேயாழ்வார். செம்மை அடி சேவடின்னு சொல்றோமா இல்லையா? உன் சேவடி செவ்வி திருக்காப்பு செம்மை அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல, அடின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல. இது ரெண்டுத்தையும் சேர்த்தோமேயானால் சேவடி. செம்மை அடி சேவடி. பெம்மை ஆழ்வார் பேயாழ்வார். அந்த மாதிரி வைத்துக் கொண்டோமேயானால் பெம்மைனா பெருமைன்னு அர்த்தம். பெருமான் அப்படின்ற வார்த்தை பெம்மான்னு தமிழில் சொல்லுவார்கள். அதே மாதிரி பெம்மை ஆழ்வார் பேயாழ்வாரானபடியாலே பெருமை மிக்கவர் மகதாஹ்வயர். அதைத்தான் மாமான் மகாமகான். அதை தமிழாக்குங்க. மகாமகான் மகளே, மகதாஹ்வயருடைய சிஷ்யரே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. அதனால திருமழிசை பிரான். அதுக்கு மேல ஊமையோ. ஊமையா இருந்தவர் இந்த ஆழ்வார் தான். எப்போ ஊமையா இருந்தவர்னா, இவர் இந்த பெரும்புலியூர்னு சொன்னனோ இல்லையோ, அந்த ஊரில் வீதியில் போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு பாடசாலை வாச திண்ணையில 18 குழந்தைகள் வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த ஆச்சாரியரும் கூட இருந்தார். இவரை பார்த்தார். இவர் தன்னுடைய வைபவத்தை வெளியில காட்டிக்கல. இவர் பிராமணர் அல்லாதவர் என்ற எண்ணத்தில் இருந்து விட்டார்கள். இவர் என்ன தாரோ, எப்படிப்பட்டவரோ, என்ன அதிகாரம் படைத்தவரோ அப்படின்றபடியாலே இவர் காதல நாம சொல்ற வேதம் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை நிறுத்திட்டார். இவர் தூரக்க வரத பார்த்தா உடனே வேதத்தை நிறுத்தி விட்டார்கள். சரின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்ச நேரம் எங்கள் வேடிக்கை பார்த்துட்டு புறப்பட்டு போனார். புறப்பட்டு போனதும் வேதத்தை திரும்பி ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல விட்டார்களோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இது ஒரு தனிப்பட்ட வேதாபியாசம். நடுவில் நிறுத்த சொல்லிடுவா. அப்ப நிறுத்த வேண்டியிருக்கும். கல்வைத்தாரம்னு நம்ம பேர் அதுக்கு. அவ கடகடகனா இந்த பஞ்சாதிகளை ஏதோ கிரம பிரகாரம் சொல்லிட்டு வரணும். நடுவில் நிறுத்த சொல்லுவா. எங்க நிறுத்த சொல்றாளோ அந்த இடத்துல நிறுத்திடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஆரம்பிக்க சொல்லுவா. அப்படி ஆரம்பிக்க சொல்ற போது எந்த அக்ஷரத்தை விட்டார்களோ அதுக்கு அடுத்த அக்ஷரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். சீர்ஷா புரு அப்படின்னாக்கா ஷஹான்னு ஆரம்பிக்கணும். பழச வச்சுட்டு புருஷகான்னு ஆரம்பிச்சா தப்பு. அந்த மாதிரி வேதத்தை எங்க விடுறாளோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இவாளுக்கு எங்க விட்டோன்னே ஞாபகம் வரல. அது பெரிய தப்பா போயிடும். அதெல்லாம் தோஷமா சொல்லியிருக்கு. எங்க விட்டோன்னே தெரியல. அதனால என்ன பண்ணி இருக்கிறார்கள் என்னால் முழிக்கிறா. திரும்பி அவர் பார்த்து, சரி இவாளுக்கு நம்ம வாயால சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஒரு வீட்டு வாசல்ல நெல் வளர்த்திருந்தது. அதுல இருக்கிற நெல்லில் கருப்பான நெல்லா எடுத்து பார்த்து தன்னுடைய நகத்தால் இப்படி கிழிச்சு எடுத்தார். நகத்தால் பிச்சை எடுத்தார். உடனே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. தன்னுடைய செய்கையினாலேயே அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். இதுதான் ஊம பாஷை. ஊமையோ. ஊமை தன்னுடைய கருத்தை வாக்கால சொல்ல மாட்டான். ஆனா தன்னுடைய செய்கையால காட்டுவான். இப்ப என்ன சொன்னார்? அவ என்ன சொன்னா? கிருஷ்ணானாம் பிரீஹீணாம் நக நிர்பின்னம் அப்படின்னு வேத வாக்கியம். கருப்பு நெல்லை நகத்தாலே அப்படி கிள்ளப்பட்டது, பின்னப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ கருப்பு நெல்லை கையால கிள்ளணும், நகத்தால கிள்ளணும்னு இருக்கு. இதுதான் அந்த வேத வாக்கியம் விட்ட இடம்.
அதை இவர் சைகையாலே காண்பித்தபடியாலே ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்னு. இப்ப இதிலேயே பேயாழ்வாரை பற்றியும் வந்திருக்கக்கூடியது. இதிலேயே பேயாழ்வாரையும் சொன்னேன். பேயாழ்வார் எப்படிப்பட்டவர்னா, மற்ற 2 பேர் நோன்பு நோற்றவர்கள், இவர் பலன் அனுபவித்தவர்கள். நோற்று ஆரோ 2 பேர் நோன்பு நோற்றா, பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் தாங்கள் திருவிளக்கு சமர்ப்பித்தார்கள். வையந்தகளியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கேன்னு. இவர் என்ன பண்ணார்னா, அன்பே தகளியான்னு அவரும் விளக்கேற்றினார். ஆனால் பேயாழ்வார் மாத்திரம் என்ன பண்ணி இருக்கிறார் என்னால் வேற ஒன்றும் இல்லை, திருக்கண்டேன் அவ ஏத்தின திருவிளக்கில் பெருமாளை இவர் சேவிச்சுட்டார். முயற்சி நோன்பு நோற்றவர்கள் அவர்கள், பலானுபவம் பண்ணினவர்கள். என்றைக்குமே மெட்ராஸ்காரன் கெட்டிக்காரன்னுவா. ஏன்னா இவர் சென்னைக்காரர் தானே, மயிலாப்பூர்காரர் தானே, ரொம்ப கெட்டிக்காரர். மற்ற 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கார பாவம் யோப்பாவும் விளக்கேற்றினார், மகாபலிபுரத்துக்காரர் விளக்கேற்றினார். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா பெருமாளை சேவித்தார். ஆகவே நோற்று சுவர்க்கம் பூகின்ற வம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். மாற்றமும் தாரான்னா பதில் கொடுக்காதவா, பதில் அளிக்காதவர்கள், பேசாதவர்னு அர்த்தம். இங்கு ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம், பொய்யாழ்வார் சொன்னார். இங்கு ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம், பூதத்தாழ்வார் சொன்னார். பேயாழ்வார் ஒரு வார்த்தையும் சொல்லலையோ இல்லையோ. அதனால மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ தேற்றமாய் வந்து திரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்ம பேர் பேயாழ்வார்னு பேரு, பேய்த்தனமா நடந்துக்க வேண்டாம், தேற்றமாய் வந்து திரா, நீர் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கும்படியான பேயாழ்வார் பரமான பாசுரம் என்று காஞ்சிபுரம் சுவாமி காட்டியிருக்கிறார். ஆக ஆழ்வாருடைய அனுபவமாக வந்து இருக்கக்கூடிய கிரமத்தில் பெரியாழ்வாருடைய வைபவம் என்ன, அவருக்கு முன்பாக அமைந்திருக்கக்கூடிய வரிசையாக ஆண்டாள் தமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரியாழ்வாருடைய அனுபவம் என்ன, குலசேகராழ்வாருடைய அனுபவம் என்ன, நம்மாழ்வாருடைய அனுபவம் என்ன, திருமிழிப்பிரானுடைய அனுபவம் என்ன, அடுத்தபடியாக பேயாழ்வாருடைய அனுபவம் என்ன, இந்த 5வருடைய அனுபவம் ஆயிற்று. இதை தொடர்ந்து அவருக்கு மற்றுமுண்டான ஆழ்வார்கள், பூதத்தாழ்வார் இருக்கார், பொய்கை ஆழ்வார் இருக்கார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவருடைய அனுபவங்களையும் சேர்த்து சுவாபதேசார்த்தத்தில் என்ன காட்டி கொடுத்திருக்கிறாரோ காஞ்சிபுரம் சுவாமி, அந்த அர்த்தங்களையும் தொண்டையாச்சாரிய சுவாமி சாதித்து கொடுத்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் சேர்த்து அனுபவிக்கலாம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தினுடைய அனுபவத்தை கொள்ளலாம். இப்பொழுது இன்றைய நாள்பாட்டை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். நோத்து சுவர்க்கம் பூகுன்னவம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார், நாத்த துழாய் முடி நாராயணன் நம்மால் போத்த பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆத்த அனந்தலுடையாயருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.